ரொம்ப சந்தோஷம். பக்கத்தை பார்த்து விடாமல் சட்டங்கள் கேட்டுக் கொண்டிருக்கீங்க. இது தேவனுடைய மிகப்பெரிய யுத்தமாக இருக்கிறது. புரியுதுங்களா? ஆண்டவர் மீண்டுமாக எனக்கு இணைத்திருக்கிறார். ஏன்னா அதிகமாக நம்ம எந்த அளவுக்கு வேதாந்தத்தை கற்றுக்கொள்வோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை முறை நான் உயர்ந்திருக்கு என்பது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. எந்த அளவுக்கு உங்களுக்கு வேத வசனத்துல இன்வால்மெண்ட் ஆகுறீங்களோ அந்த வேத வசனமே உங்க வாழ்க்கை உருவாக்கி போகுது. நீங்க உருவாக்குறீங்க அதே ஆட்டோமேட்டிக் உருவாக்க அப்டேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. அனுபவ ரீதியாக சொல்லுங்க. புரியுதுங்களா? எந்த அளவுக்கு அது நேசிக்கிறீர்களோ எந்த அளவுக்கு அது உருவாக்குறீர்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை தான் சிறப்பாக மாற்றக்கூடிய தன்மை தேவனுடைய வார்த்தைக்கு ரொம்ப வலிமை உள்ளது. அதுதான் அவங்க சொல்றாங்க, பூமியை ஒழித்து போனாலும் ஆமா வார்த்தை ஒழித்து போவதில்லை. அதுக்கு வார்த்தையை தான் நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறான். நீங்க என்ன வார்த்தை ட்ரெயினுக்கு போன வார்த்தை பஸ் வந்து எங்க போனாலும் வார்த்தை தான் ரொம்ப இம்பார்ட்டன். அதுதான் தேவன் சொல்லி ஆதியில தேவன் வார்த்தையா இருந்தார். ஆதியில தேவன் வார்த்தையா இருந்தார். அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கைக்கு வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். வார்த்தை தான் வாழ வைக்கிறது, ஒரு மனிதனை அடிக்கிறது, உருவாக்குகிறது, ஏதோனாலும் செய்யும் வார்த்தை. அதனால நம்ம வார்த்தைக்கு நம்ம கவனம் அதிகமாக நம்ம செலுத்துகிறது. சரி, இது ஒரு புதிய பாடத்தை நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். நீங்க கிறிஸ்தவ உலகத்தில் ஏராளமான இன்னைக்கு எத்தனை டைவர்சிஸ் இருந்தாலும் எத்தனை விதமான அமைப்புகள் இருந்தாலும் எல்லாருக்குள்ள ஒரு கேள்வி எழுப்புகிறது. இந்த உலகம் அழியுமா, அழிஞ்சு போகுமா அப்படி என்கிற ஒரு கேள்வி கிறிஸ்தவ உலகத்திலே அதிகமாய் பேசப்படுகிற ஒரு வார்த்தை. கடவுள் யாரையாவது கூட அதை பற்றி பேச மாட்டாங்க. ஆனா கிறிஸ்தவ உலகத்துல தான் இது ஆவிக்குரிய வந்து அதிகமா பேசுவாங்க. உலகம் அழியுமா அழியாதா அப்படின்ற கேள்வி உலகத்துல ஒரு கேள்விக்குரியதான் இருக்கு. புரியுதுங்களா நான் சொல்றது? 2000 உலகம் அழிஞ்சிருந்தாங்க, 2000 அப்படியே சொல்லியே வர்றாங்க, மக்களை ஏமாற்றிட்டு தான் வராங்க. ஆனா இதுக்கு உண்டான தெளிவான ஒரு விளக்கத்தை யாரும் கண்டுபிடிக்கவே கிடையாது. வராங்க, போதிச்சுட்டு போறாங்க, அது இருந்து சொல்லிட்டு போறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னாரு, எதுக்காக சொன்னாரு, என்ன நோக்கத்துக்காக சொன்னாரு, யாருக்காக சொன்னாருன்றது என்ன பண்றது, அதை பற்றி சரியான ஒரு ஆய்வு கிடையாது. நீங்க அதுதான் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சரி, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த உலகம் அழியுமா அழியாத? நான் கேட்கிற கேள்வி மட்டும்தான் சொல்றேன். வேற எதுவுமே இடையில எதுவுமே சொல்லக்கூடாது. உலகம் அழியுமா அழியாது? அழி எத்தனை பேர் கேட்க மெஜாரிட்டி பார்க்கலாம். அழிவுன்றாங்க 1 2 3 4 நல்ல கையெழுத்துவாங்க. அப்படி வேற கால் பாரம் இருக்குது. இது பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பாட்ல பாடுற போல நீதி மூடி வழியா பத்தி கால் ஒழுங்காக இவ்வாறு கதையா இதெல்லாம் தைரியமா தூக்கணும். அது ஒரு எக்ஸசைஸ் தானே. 1 நீங்க ஏதாவது 9 10 பேர் இது மெஜாரிட்டி 10 பேர். ஆனா ஒரு 2 3 பேர் தான் சொல்றாங்க. நிச்சயமா அழியாது சொல்லி ஒரு 2 3 பேர் ஒரு விசுவாசம் சொல்லுவாங்க. ஆனா இந்த 10 பேர் விசுவாசம் தான் சொல்றாங்க. இவங்க ஒரு விசுவாசம் தான். இவங்க என்ன சொல்றாங்க, இந்த உலகம் நிச்சயமா அழியும்னு சொல்றாங்க. சரி, மெஜாரிட்டி 10 பேர் இருக்குது. ஆனா 2 3 பேர் தான் உலகம் அழியாது மனசுக்குள்ள சொல்றாங்க. அவங்க சொல்றதுக்கு வெறுமனை சரி பார்த்து சொல்லிட்டாங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றது நினைச்சுக்கிறாங்க. சரி, அவங்க உள்ள வாழ்ந்த மனசு இருக்கு, மைண்ட் வாய்ஸ் இருக்கு, தெளிவா புரியுது. சரி, ஓகே, அதை குறிச்சு தான் பார்க்கலாம். உலகம் அழியுமா அழியாது? நிறைய பேர் சொல்றீங்க உலகம் அழிய என்று சொல்லி நீ என்ன சொல்லிக்கிறீங்க? அழி என்று 100% சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருமே அழின்னு சொல்லிக்கிறாங்க. சரி, வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அதுதான் இந்த பாடம். கைகள் போட்டு கடைசி கால தெளிவான நான் சொல்றது பைபிள்ல ஒரிஜினல் பார்த்து தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. மற்ற அந்த பிரசங்க இந்த பிரசங்க அந்த பிரசங்க தயவுசெய்து போட்டு ஓகேவா? நான் தெளிவாக சொல்றேன். ஏன்னா நான் உங்களுக்கு அதுதான் என்ன நான் எனக்கு தெளிவான ஒரு சர்டிஃபிகேட் வாழ்க்கை நான் அனுப்பிச்சு ஆரம்பிச்சு உலகத்தை. அதனால அதை கற்றுக்கொண்ட உங்களை நான் ஞாபகத்தை விரும்புகிறேன். தெளிவான ஒரு சர்டிஃபிகேட் சொல்லி கொடுக்குறேன். இந்த சக்தி உங்க வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாகும். புரியுதுங்களா? வாழ்க்கையை தலைக்கிட புரட்டி போடுற சக்தி. அதுக்காக தான் இதை குறித்து நான் இன்னைக்கு எடுக்கலாம்னு சொல்லி நினைச்சாலும் அதே போல நினைச்சு அப்போ கிறிஸ்தவ உலகத்தில் கிறிஸ்தவ ஆன்மீக வாழ்க்கையில நிறைய பேர் என்ன நினைச்சிருக்கிறாங்க,
இதை வெடிச்சிட்டு பர்பஸ். பிரைஸ் லார்ட். சவுண்ட் பம்ப் பண்ணி. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஓகே. அப்போ இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில், ஆவிக்குரிய உலகத்தில் இந்த வருகை குறித்து, அழிவுகளை குறித்து எல்லோரும் போதிக்கிறாங்க. நீங்கள் யூடியூப்ல இடத்துல போனாலும் எல்லாம் போதிக்கிறாங்க, எல்லா திருச்சபையிலும் தான் போதிக்கிறாங்க. இதுதான் போதிக்கிறார்கள். உலகம் அழிய போகிறது, உலகம் அழிய போகிறது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறான். அவங்க பிரசங்கத்தை கேட்டு தான் நான் போய் எங்கள் அம்மாட்ட சொன்னோம். என் அம்மா 2000 உலகம் அழிய போகுது, சீக்கிரமாக எனக்கு கல்யாணம் பண்ணிடுமான்ட்டு எங்கள் அம்மாட்ட போயிட்டு. பாருங்க, இந்த பிரசங்கத்தை கேட்டு உண்மையை ரியலாக சொல்கிறான். இந்த பிரசங்கத்தெல்லாம் கேட்டு கேட்டு போயிட்டு எங்கள் அம்மாட்ட போய் நானே போய் வாலண்டியரா பேசுகிறேன் எங்கள் அம்மாட்ட. இன்னும் ஒரு 2 வருஷம் தான் இருக்குது. அம்மா 2000 உலகம் அழிய போகுது, இவ்வளோ வயசு வளர்ந்துட்டேம்மா, கல்யாணம் பண்ணாம செத்த என்னம்மா இது, கல்யாணம் பண்ணி விட்டுருமான்னு எங்கள் அம்மா சொல்லி எங்கள் அம்மா சிரிக்கிறாங்க. என்னடா பையன் மெட்ராஸுக்கு போனோடனே பாசிங்கெல்லாம் மாற்றி பேசுகிறான் பழகுது, என்ன ஆச்சே தெரியலாங்க, போய் வந்த உடனே கல்யாணம் பண்ண சொல்கிறான் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இல்லைம்மா உலக அழிவு போதுமா, அழிவு போதுமான்னு சொல்கிறான். அப்படியாப்பா, சரிப்பா சரிப்பா. எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, சரிப்பா சரிப்பா தான்றாங்க. ஆனால் 2000 கல்யாணமும் பண்ணலை எங்கள் அம்மா. சரி பார்த்தான், 2000 வந்துருச்சு, 2000 பிறந்து போச்சு, உலகம் அழியலின்னு பார்த்தா உலகம் அழியலை. 2002 கல்யாணம் நானே பண்ணிட்டேன். எங்கள் அம்மா பண்ணுறாங்களே, எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், அம்மா நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு கல்யாணம் பண்ணிட்டான். குடும்ப ஆசீர்வாதத்தோட தான் கல்யாணம் பண்ண, அதுக்காக நீ வேற எதுவுமா நினச்சிடாதீங்க. அப்போ தாயுடைய ஆசீர்வாதத்தோட தான் நான் என்ன பண்ணேன், திருமணம் திருச்சபையில் தான் எனக்கு நடந்தது. ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த 2000 ஒரு பிரபலமாக நிறைய தீர்க்க தரிசனங்கள், பொய்யான தீர்க்க தரிசனங்கள்லாம் உலகத்தில் பரவி கிடந்தது. மக்கள் மனிதலே வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடையாதபடி இது தடுத்து நிறுத்தினது. ஏன் வாழ்க்கையில் முன்னேறணும், ஏன் சம்பாதிக்கணும்னா உலகம் அழிய போதே, எதுக்கு பெரிய பெரிய பில்டிங் கட்டணும், எதுக்கு இவ்வளோ இதுக்காக பிரயாசப்படணும் அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் எல்லோருக்குள்ள பெரிய குழப்பத்தை உண்டாக்கிச்சு. அதில் முக்கியமாக எனக்கு ரொம்ப குழப்பத்தை உண்டாச்சு. அதுலேருந்து தான் எனக்கு ஒரு தெளிவு கிடைத்தது. இதே பரிசுத்த ஆவியானவர் என்னை அற்புதமாக நீ கேட்ட கேள்விக்கு பதில் இருக்குதுப்பான்னு சொல்லி அற்புதமான ஒரு டீச்சிங் நான் கற்றுக்கொண்டோம். அப்போ தான் ஒரு பெரிய பிரபலமான ஒரு ஆசிரியர், ரொம்ப வயதில் ரொம்ப முதிர்ந்தவர், இன்னும் சொல்ல போனால் ஒரு வேத பண்டிதர். அவரிடத்தில் கற்றுக்கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் இவர் இதான் நடத்த போகிறான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்குள்ள இந்த கேள்வியை பாடமாக நடத்துகிறாரு. 2வது சப்ஜெக்ட் பாடமாக நடத்துகிற எனக்கு ஆச்சரியமாக ஆயிடுச்சு. அப்போ தான் ஆண்டவர் எனக்கு ஒரு உணர்வு கொடுத்தாரு. தம்பி, நீ கேள்வி கேட்டிருந்தல்ல, உலகம் அழிவு போகுதுன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பல கேள்விகள் சொல்லி உனக்குள்ள ஒரு குழப்பம் இருந்தது, அந்த குழப்பத்திற்கான விளக்கம் தான் இந்த பாடம் சொல்லி எனக்கு அந்த பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன். அதுதான் இன்னைக்கு உங்க மத்தியில் நான் கற்றுக் கொடுக்கிறேன். சரி, ஓகே. அப்ப இயேசுடைய வருகை குறித்து, ஏன்னா இயேசுடைய வருகை, இயேசு வராருன்னு சொல்லி என்ன பண்றாங்க, போதிக்கிறாங்களா இல்லையா? கண்டிப்பா வராருன்னு சொல்லி எல்லாம் போதிக்கிறார்கள். ஆனா அவருடைய வருகை குறித்து இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல ஒரு பெரிய பயத்தை உண்டாக்குகிறது. என்ன உண்டாக்குகிறது? பயம். இயேசு வராருன்னு சொன்னோடனே ஜனங்க என்ன பண்றாங்க, பயப்படுறாங்க. சரி, நல்லா புரிஞ்சுக்குங்க. இயேசுடைய வருகை ஒன்றில் ஒரு உதாரணமா எடுத்துங்க. திருமணமானவர் இருக்கீங்க, திருமணம் ஆகாதவர்களும் இருக்கிறீங்க, 2 பிரிவினரும் இருக்கிறீங்க. இங்க இதுல மெஜாரிட்டி பார்க்கும்போது திருமணம் ஆனவர்கள் தான் அதிகமா இருக்கு. உங்க புருஷன் வெளிநாட்டுக்கு போறாரு, வெளிநாட்டுக்கு போய் ஒரு 10 வருஷம் கழிச்சு வராருன்னு சொல்றான்னு வச்சுக்கலாம், தகவல் கொடுத்துட்டாரு, என் புருஷன் வராருன்னு சொன்னா அந்த செய்தி எப்படி இருக்கும் உங்களுக்கு? மனைவிமாருக்கு எப்படி இருக்கும்? உங்க புருஷன் வெளிநாட்டுல இருந்து வராருன்னு சொன்னா எப்படி இருக்கு உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா பயந்துட்டு இருப்பீங்களா? ஐயோ அவர் வராருங்கன்னு பயந்துட்டு இருப்பீங்க? கிடையாது. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல இயேசு கிறிஸ்து வராருன்னாலும் ஜனங்க என்ன பண்றாங்க, பயப்படுறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இயேசு கிறிஸ்து வராரு என்றால், மணவாளன் வராருன்னு மணவாட்டி எப்படி இருக்கணும்? சந்தோஷப்படணும், மகிழ்ச்சியா இருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. வருகை குறித்து யாரும் பயப்படாதீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட காரியத்தை இந்த உலகத்துல விதைச்சிட்டு போயிட்டாங்க நிறைய பேர், இன்னைக்கு விதைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுல இருந்து அந்த டிப்ரெஷன் வந்து நீங்க வெளியில வர்றதுக்கு தான் அந்த பாடத்தை நான் எடுக்கிறேன். நான் இந்த புதிய கல்வாண்டில 2வது பகுதியில நான் உங்களுக்கு எடுக்கிறேன். ஏன்னா இது தெளிவு வந்துட்டா நீங்க வாழ்க்கையில என்ன பண்ணலாம், வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை உங்களால் வாழ முடியும், நல்லா பிரயாசப்பட முடியும், நல்லா உழைக்க முடியும், ஆசீர்வாதமான ஒரு குடும்பத்தை உங்களால கட்ட அமைக்க முடியும், ஊழியத்தில் உங்களால சிறப்பாக செய்ய முடியும். புரியுதுங்களா? அப்ப பாருங்க, அப்ப இயேசு கிறிஸ்து வருகிறார் என்றால் அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. திருச்சபைகளுக்கு அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. புரியுதுங்களா? அப்ப பாருங்க. ஆனா ஏன் நிறைய பேர் அது வராருன்னா பயப்படுறாங்க? காரணம் என்னன்னா, அது சுற்றி உள்ள சில நிகழ்வுகள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வருகை குறித்து
வருவதற்கான அதை சுற்றி உள்ள சில நிகழ்வுகள் அது தழுவி இருக்கிறது. என்ன தழுவி இருக்கிறது? 666, அடுத்தது உபத்திரவ காலன்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க? பஞ்சம், கொள்ளை, இதெல்லாம் நிறைய. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்றாங்க? ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய பதட்டம் உண்டாகுகிறது. ஒரு பெரிய ஜனங்களுக்குள்ளே ஒரு மனக்கலக்கங்கள் உண்டாகுகிறது. ஆனா இயேசு இங்க சொல்வது நோக்கன்றது புரிஞ்சுக்கணும். பைபிளை படிக்கும்போது தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த நிகழ்வை பார்த்துதான் என்ன சொல்றாங்க? இயேசு வரும்போதெல்லாம் என்ன பண்றாங்களா? பயப்படுகிறார்கள். ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்றால் இது ஒரு பயப்பட காரியம் அல்ல, இது ஒரு மகிழ்ச்சியான காரியம், இது சந்தோஷமான ஒரு காரியம். புரியுதுங்களா? திருச்சபைகள் அந்த அளவுக்கு உங்க ஆவியிலே வளர்ச்சி உண்டாக வேண்டும். புரியுதுங்களா? அப்ப பயப்படுறாங்கன்னா யாரு பயப்படுவாங்க? இன்னைக்கு சொல்லுங்க பார்க்கலாம். பாவம் செய்யறோம், அக்கிரமம் செய்யறோம், தப்பு செய்யறவன் தான் பயப்படுவான். அப்ப இன்னைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாகி நாம் அந்நிய பாஷை பேசுறாகி நாம் நல்லா குதிச்சு கிதிச்சு ஆடி பாடி பயங்கரமா உருண்டு பரண்டு இப்படி எல்லாம் பண்றோம். நம்ம கடைசியில நம்ம ஏன் பயப்படணும்? ஆனா அவங்கதான் முக்காவாசி பயப்படுறாங்க. ஐயோ இயேசு வர போறாரா, ஐயோ பயமா இருக்குதுங்க, பயமாங்க. ஏன் பயப்படணும்? அவர் யாரு? அவர் தீவிரவாதி? அவரு சொல்லு பார்க்கலாம். அவர் நம்ம ரட்சகர், அவர் ராஜா, அவர் தான் கிங் அவரு. ஆனா இயேசு வருவார். ஆனா எப்ப வர்றன்னு மட்டும் சொல்லல, அது நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு வருவார், நிச்சயமா வருவார். ஆனா எப்ப வருவார் என்று சொல்ல முடியாது. ஆனா அவர் சொல்லிட்டார், என் பிதாவை தவிர. ஆமா, அது சீக்ரெட் கமிங். இப்படி அது கடவுளுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு சீக்ரெட். இதை நான் பெரிய என் மூளை வச்சுக்கிட்டு என் அறிவை வச்சுக்கிட்டு நான் சொல்ல முடியாது. 100% இயேசு இப்பதான் வருவார் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இதனாலதான் நிறைய பேர் மூல அறிவினால போதிக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க. என்ன அறிவு? மூல அறிவில போதிக்கிறாங்க, சுயநலமா போதிக்கிறாங்க. ஆனா இதுல தேவ நாலேஜ், கடவுளுடைய நாலேஜ் நமக்கு இருக்கணும். புரியுதுங்களா? தேவன வசனத்தை குறித்துதான ஒரு அறிவு நமக்குள்ள இருக்கணும். இந்த அறிவு இல்லாததுனாலதான் மூல அறிவு வேலை செய்யுது. நல்லா புரிஞ்சுங்க. வசனத்தை குறித்துதான தெளிவான ஒரு நாலேஜ் இல்லாததுனால தான் என்ன பண்றாங்க? மூல அறிவை வைத்து போதிக்கிறார்கள். இன்னைக்கு இதுக்கு பெரிய உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றோம். நிறைய நீங்க யூடியூப்ல பார்க்கலாம், டெலிவிஷன்ல கூட பார்க்கலாம். அவங்கள குறை சொல்வதற்காக கிடையாது, ஆனால் அவர்களுக்கு இதே பொழப்பா இருக்குது நீங்க உலகத்துல. இதை பார்த்துதான் நிறைய பேர் பிரபலமா ஐயோ பெரிய ஊழியக்காரங்க அப்படின்னு சொல்லி நிறைய என்ன பண்றாங்க. இப்ப யாரும் யூடியூப் பார்த்துதான் புக் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஒரு காலத்துல அவங்க செய்தியை பார்த்து புக் பண்ணுவாங்க. நல்ல அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ், நல்ல மனிதர்கள் குறித்து தான் சாட்சி குறித்து புக் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம்? நம்ம பிரபலமா யாருக்கு நிறைய வியூஸ் வருது, யாரு பிரபலமா நிறைய கூட்டம் வருது, அவங்கள தான் பார்த்து என்ன பண்றாங்க, இன்னைக்கு புக் பண்றாங்க. இதெல்லாம் உலகத்தில் நடக்குது, சாதாரண எல்லா இடங்களும் நடக்குது. இது நான் பொதுவானதை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? ஆமா. ஆனா எப்ப பார்த்தாலும் உலகத்துல என்ன நடக்குதோ அதெல்லாம் வச்சு ஒருத்தர் போதிச்சுட்டே இருப்பாரு. இன்னைக்கு இது உலக பழி போது 3ஆம் உலக போர், அதை வேற சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம நாட்டுல. 3ஆம் உலக போர் வந்துடுச்சா? இவ்வளவு பிரபலமா சொல்றாங்க பாரு. 3ஆம் உலக போர் வரப்போது வந்துடுச்சா? கிடையாது. அவங்க சொல்றவங்களாம் நான் சொல்லுவேன், இப்ப கிடையாது பா, நான் சொல்லிட்டு ஒரே லைன்ல சொல்லிட்டு. ஏன்னா அவங்க கிட்ட ஆர்குமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவன் மூல அறிவில பேசியிருக்கிறான். வேத நாலேஜ் ஒண்ணு இருக்கணும், பிப்ளிக் நாலேஜ் இருக்கணும். எல்லாருக்கும் என்ன நாலேஜ் இருக்குன்னு? ஆமா, பிப்ளிக் நாலேஜ் இருக்கணும். இது இருந்தா தான் உங்க வாழ்க்கையில இந்த உலகத்துல சவாலா வாழ முடியும். புரியுதுங்களா? இந்த உலகத்துல ஃபேஸ் பண்ண முடியும் உங்களால. உங்களுக்கு பிப்ளிக் நாலேஜ் இல்லைன்னு வச்சுக்க, எல்லாம் தலையாட்டிட்டே போயிடுங்க. ஆமா சோத்திரம் ஊன்னு அப்படி இது பண்ணிட்டு கட்சியில என் ஆத்மாவே அதுக்கும் கத்துற சோத்திரம் சொல்லிட்டு போக வேண்டியது தான். தள்ளி அப்படி காமிச்சிட்டு ஒரு சிலுவை போட்டா முடிஞ்சு போயிடுச்சு. இது பிப்ளிக் நாலேஜ் கிடையாது. இதெல்லாம் ஆசீர்வாதம் வேணும். அதுக்காக நான் அதை குறை சொல்லவில்லை. பிப்ளிக் நாலேஜ் என்பது வேதத்தை குறித்து, நம்முடைய வாழ்க்கை குறித்து, உலகத்தை குறித்து தேவன் என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நாம் என்ன பண்ணோம், அறிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? ஆமாம். சரி, ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். நான் சொல்றது நல்லா கேக்குதா? எல்லாருக்கும் தெளிவா கேக்குதா? நான் பொறுமையா கூட உங்களுக்கு ஸ்டடி பண்றோம். ஏன்னா இது அற்புதமான ஒரு சப்ஜெக்ட். இது ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஒரு நிமிஷம் எழுதி போட்டுறான். ஆகாய் 2:7. ஓகே, வாசிங்க.
ஆ ஆ ஆ ஆ பாருங்க, இயேசு கிறிஸ்துவுடைய வருகை குறித்து ரொம்ப தெளிவா சொல்லுகிறார் ஆகாய் தீர்க்கதரிசி. என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? சகல ஜாதிகளையும் என்ன பண்ணுவாராம்? ஒரு ஷேட் பண்றாரு. அசைய பண்ணுவேன்னா அழிச்சு போடுறது கிடையாது. ஒரு அசைவல், ஒரு ரிவைவல், ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறார். ஒரு எழுப்புதலை உண்டாக்குகிறார். அசைய பண்ணுவேன். புரியல? யாரு பட்டவர்? பாருங்க, சகல ஜாதிகளாலும் யாரு விரும்பப்பட்டவர்? இயேசு கிறிஸ்து. எல்லா இனத்தாரும், முஸ்லீம் இருந்தாலும், இந்துத்துவா இருந்தாலும், மற்ற அதர் கம்யூனிட்டி இருந்தாலும், எல்லா ஜாதிகளாலும், எல்லா ஜனங்களாலும் விரும்பப்பட்டவர். விரும்பப்பட்டவர் அவர் தான் லைக் பண்ணுவாங்க, அவர் தான் நேசிப்பாங்க. இப்ப நிறைய ஜனங்க அப்படித்தான் நினைக்கிறாங்க, இயேசு கிட்ட வரணும் ஓடி வராங்க. ஏன் வராங்க? விரும்பப்பட்டவர். அவர் தான் நம்முடைய தேவன், விருப்பமுள்ள தேவன். அவர் பார்த்தாலுமே எல்லாம் வந்து சரண்டர் ஆயிடுவாங்க. அவர் முகத்தை பார்த்தாலுமே என்ன ஆயிடுவாங்க? எல்லாம் சரண்டர் ஆயிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மகிமையான முகம். அவர் முகத்திலே நம்மளுக்கு என்ன ஒரு பெரிய சமாதானமே கிடைச்சது. சில பேர் முகம் பார்த்தாலுமே எப்படி இருக்கும்? அதுல ஒரு பெரிய அமைதி, அதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. இதுக்கு முன்னே இருந்த முகம் வேற, நம்ம முகம் எப்படி இருந்தது? சில பேர் சிரிக்கிறத பார்த்தா சந்தேகமா இருக்கு. அதுக்கு முன்னே இருந்த முகம் போட்டோ எடுத்து பார்த்தா தான் தெரியும். பாஸ்டர் பயங்கரமா இருக்கு. எப்படி இருக்கும்? ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆனா இப்ப எப்படி இருக்கிறீங்க? மகிமையா இருக்கிறீங்க. எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப மகிமையா இருக்கிறீங்க, ரொம்ப பிரசன்னமா இருக்கிறீங்க. அவ பாருங்க, விரும்பப்படத்தக்கவர், எல்லா ஜனங்களாலும் விரும்பப்படத்தக்கவர் அவரு வருவார். எந்த ஆலயத்தை? நம்ம தான் நல்லா புரிஞ்சுக்க. இந்த ஆலயத்தை, இந்த ஆலயம் வரும்போது உங்க பேரை போட்டுக்குங்க. இந்த பிப்ளிக் நாலேஜ்ல ரொம்ப முக்கியமானது. நீங்க படிக்கும் போதெல்லாம் அந்த இந்தன்னு வரும்போது உங்க பேரை போட்டு படுங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த ஆலயத்தை என்ன பண்ண போறாரா? சொல்லுங்க. இப்ப நீங்க உங்க பேரை போட்டு படிச்சு பாருங்க. எல்லாரும் சேர்ந்து படிக்க பார்க்கலாம். இல்ல, உங்க பேரை போட்டு படிக்க சொல்றோம். இப்ப எப்படி இருக்கு இந்த வார்த்தை? படிக்கும்போது எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. இப்படிதான் படிக்கணும். பைபிள் எல்லாம் சில சென்டென்ஸ் எல்லாம் வரும்போது இப்படி படிங்க. இப்படி படிக்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த ஆலயத்தை யாரு? இந்த ஜேசுதாஸ் என்ன பண்ண போறாரு? ஆண்டவர் மகிமையை நிரப்ப போறார். அப்ப என்ன மகிமையை நிரப்ப போகிறாரு? அப்படியே ஒரு கேள்விக்குறி எழுப்புது. ஆமா, என்னதான், வேற யாரும் கிடையாது அப்படின்ற ஒரு பதில் நமக்கு இங்கே கிடைக்குது. அப்ப இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்து ரொம்ப அற்புதமா என்ன பண்றாரு? ஆகாய் தீர்க்கதரிசி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய வருகை மகிழ்ச்சியானது. புரியுதுங்களா? சந்தோஷம் உள்ளது. நீங்க டெலிவிஷன்ல பார்த்துருப்பீங்க, டிவி நியூஸ்ல ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிரபலமான ஒரு மியூசிக் டைரக்டர் ஏ.ஆர். ரகுமான். எல்லாருக்கும் தெரியுமா? ஆமா, தெரியாது யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இளையராஜா ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு அடுத்தது வந்தது யாரு? ஏ.ஆர். ரகுமான். அவர்கிட்ட ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அவர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது கேட்காங்க, நீங்க யாரை ரொம்ப அதிகமா விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு பேட்டி கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, நான் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் அவரை ரொம்ப விரும்புறோம். அவர் எப்போ வருவார் என்று நான் என்ன பண்றான், ஏன் காத்து கொண்டிருக்கிறேன்னு அவர் சொன்ன ஒரு நியூஸ்ல பிரபலமா வந்தது. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. பார்த்துருக்கவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறோம். பார்க்காதவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அவர் முஸ்லீம் இருந்தாலும் அவர் கிறிஸ்துவத்தை, அதான் சொல்றாரு, எல்லாராலும், வசனம் என்ன படிச்சீங்க? எல்லாராலும். அதுதான் வசனத்தை சொல்றோம். எல்லாராலும் விரும்பப்படத்தக்கவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றாரு. அப்ப கடைசியா ஒரு கேட்கறாங்க, பேட்டியை கேட்கறாங்க, உனக்கு கடைசியான ஆசை என்ன ஆசை? கேள்வி கேட்கறாங்க. எப்படி ஒரு மனிதன் மரிக்கும் போது கேட்கலையா, உனக்கு கடைசி ஆசைன்னா கடைசியை நான் வார்த்தை, அந்த சொல்லுக்காக எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க. அது போல கேட்கறாங்க அவரை, பேட்டியாளர் கேட்கறாங்க, உனக்கு கடைசி என்ன ஆசை அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, என்னுடைய கடைசி ஆசை யாரு? இயேசுதான் என்ன பண்ண, அவரு தான் பார்க்கணும் அப்படிதான் அவர் சொல்றாரு. பாருங்க, காரணம் என்ன? எல்லாராலும் அவர் விரும்பப்படத்தக்கவர். அப்ப இந்த உலகத்துல விரும்பப்படத்தக்கவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு. சரி, ஓகே, ஒரு கேள்வி எழுதிங்க, உங்களுக்கு கொஞ்சம் கேள்வி கொடுக்குறோம். இயேசுவின் வருகை, இயேசுவின் வருகை மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. இயேசுவின் வருகை என்ன கொண்டு வருகிறதா? மகிழ்ச்சியை
கொண்டு வருகிறது. ஏன்னா அதோட நிகழக்கூடிய அந்த பின்னணிகள் தான் என்ன சொல்றாங்க, நிறைய இந்த அழிவுகள் சொல்றாங்க. என்ன அழிவு? ராஜ்யங்களுக்கு ராஜ்ய யுத்தம், இந்த அழிவுகள் பல சிஸ்டமேட்டிக்கெல்லாம் சொல்றாங்க. இப்படியாப்பட்ட பிரச்சனையெல்லாம் இருக்குது உலகத்துல. அதனால இயேசு வர்றாருன்னா இப்படியாப்பட்ட சம்பவம்லாம் என்ன பண்ணுமா இந்த உலகத்துல நடக்குன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இயேசு வந்தா நடக்குமா? உங்ககிட்ட தான் கேட்கறேன். நீங்களாம் ஸ்டூடெண்ட்டுங்க, நீங்க கத்துக்கிற இடம் அது. இங்க தான் நம்மளுக்குள்ளே பேசிக்கணும். வெளியில போய் பேசி சண்டை மாட்டுறத விட இங்கேயே அடிச்சு சண்டை மாட்டிக்கலாம். நம்ம இப்படி பேசினா தான் கொஞ்சம் நல்லா புரியும், வேற ஒண்ணும் இல்ல. அவரு இல்ல அதான் அவர் வரும்போது இப்படிலாம் நடக்குமான்னு கேட்கிறேன் நான். நடக்குமா? இயேசு 2வது வருகையில் வரும்போது இதெல்லாம் நடக்குமா? யுத்தங்கள், சண்டை, அவன் அடிச்சு கிடிச்சிக்கணும் அப்படி இருந்தா அவர் உண்மையான ராஜாவா இருப்பாரு? நான் கேட்கிறேன். இப்ப சில பேர் சந்தேகமா இருக்குது. ஆமா, உண்மையான ராஜா இருந்தா அப்படியே நடக்காது இல்ல. முன்னாடி கூட நடக்குமா? அப்படியே முன்னாடி கூட நடக்குன்றாங்க பாருங்க. சரி, ஓகே, பைபிள் நான் பார்க்கலாம் கண்டிப்பா. ஏன்னா ஒவ்வொருக்குள்ள ஒரு இது இருக்கு. உங்களுக்கு நான் தெரிஞ்சுக்கிறோம் உங்க மனசுல என்ன இருக்குதுன்னு சொல்லி ஒரு கலெக்ட் பண்ற ஒரு விஷயங்களை என்ன பண்றோம், செய்திகளை கலெக்ட் பண்றதா அப்படிப்பட்ட கேள்வி நான் கேட்கறேன். ஏன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்ப பாருங்க, இயேசு இந்த உலகத்துல வராருன்னா ஏன் இதெல்லாம் வரும்போது இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்களா? எதை வச்சு அவங்க சொல்றாங்கன்னா, முக்கியமா மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தை மையமா வச்சு என்ன சொல்றாங்க, போதிக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா இந்த வேத புத்தகம் ஒரு சிஸ்டமேட்டிக்கா எழுதப்படவில்லை. நல்லா புரிஞ்சுங்க. இந்த வேத புத்தகம் ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு ஆர்டர்வா எழுதல. நல்லா புரிஞ்சுங்க. பைபிள் இந்த வேதகம புத்தகம் சிஸ்டமேட்டிக்கா கிடையாது. அங்கங்க அப்படியே சதிரி போயிருக்குது. அந்த ஆசிரியர்கள் எழுதி இருக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்ப ஒண்ணு இல்ல, ஒரு உதாரணம், ஞானஸ்தானம் அப்படின்னு ஒரு தலைப்பு வந்தா ஞானஸ்தானம் மட்டும்தான் இருக்கணும், அப்படித்தான் வரும் வைப்பாங்க. ஆனா அங்க அப்படி இருக்குதா? கிடையாது. அப்ப சிஸ்டமேட்டிக் அது எழுதல. அதே போல ரட்சிப்பு குறிச்சு பேசுனா அங்கங்க கலைஞ்சுதான் இருக்குது. வருகை குறிச்சு பேசுனா எல்லாம் கலைஞ்சுதான் இருக்கு. எது மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் அது எழுத படவில்லை. முதலாவது அது தெளிவா புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? சிஸ்டமேட்டிக் அது எழுதல. நீங்க ஒரு எழுதிங்க, ஒரு பாயிண்ட் கூட எழுதிங்க. இந்த வேத புத்தகம் வேத புத்தகம் சிஸ்டமேட்டிக்கா எழுதப்படவில்லை. எல்லாமே மிக்சிங்கா இருக்குது. எல்லாமே கலந்து சொல்லப்பட்ட கருத்துகளா இருக்கிறது. எழுதிங்க. எல்லாமே கலந்து சொல்லப்பட்ட கருத்துகளா இருக்கிறது. மிக்சிங்ல இருக்கு சொல்ல போனா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இதை தேடி ஆராய்ந்து வாசியுங்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. ஒன்றையாகிலும் தனியா கிடையாது, ஜோடியா கிடையாதுன்னு வேதமே போதிக்குது. அப்ப அந்த வசனமே நம்மளுக்கு ஒரு ப்ரூஃப் கிடைக்குது. புரியுதுங்களா நான் சொல்றது? எங்கேயுமே என்ன கிடையாது, சிங்கிளா இருக்காது. என்ன இருக்கும்? ஜோடியா தான் இருக்கும். அது தேடி நீங்க என்ன பண்ணுங்க, வாசின்னு சொல்லுது. அதுல நம்மளுக்கு 100% ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது. அப்ப இந்த வேத புத்தகம் சிஸ்டமேட்டிக்கா எழுதப்படல. எல்லாமே கலப்பட மிக்சிங் கலந்துதான் இருக்குது. அதனாலதான் இவ்வளவு நாங்க ஸ்டெயின் பண்ணி உங்களுக்காக எடுத்து அது ஆர்டர் பிரகாரமா உங்களுக்கு போதிக்க வேண்டியதா இருக்குது. புரியுதுங்களா நான் சொல்றது? இதுக்குதான் நாங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றோம். நீங்க ஒரு 2 மணி நேரம் உங்களுக்கு நாங்க 1 மணி நேரம் போதிக்கிறோன்னா நாங்க குறைஞ்சது எத்தனை மணி நேரம் நம்ம செலவு பண்றோம்? குறைஞ்சது 105 மணி நேரம் செலவு பண்றோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். எத்தனை மணி நேரம்? 105 ஹவர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். இதுக்கு உண்டான ஆய்வுகள் எடுக்கிறோம், திரட்டுறோம். ஏன்னா இது சத்தியம். அது நம்ம போதிக்கும் போது சத்தியமா போதிக்கணும். அதுக்கு எவிடன்ஸ் இருக்கணும். எவிடன்ஸ் இல்லாம என்ன பண்ணக்கூடாது, போதிக்க கூடாது. அது தப்பு. அது ஆதாரத்தோட தான் எதுவுமே என்ன பண்ண போதிக்கப்பட வேண்டும். அதுதான் வசனமும் சொல்லுது. ஒருவர் சாட்சி மாற்றி ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒருவர் அல்லது 2, 3 பேர் அது என்ன பண்ணும், விட்னஸ் கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் அந்த சம்பவம் ஏற்றுக்கொள்ளப்படும் வேதம் போதிக்கிறது. புரியுதுங்களா? இதுக்காக தான் நாங்க என்ன பண்றோம், நிறைய ஆய்வுகளை, நிறைய புத்தகங்களை வாங்கி இதுக்காகவே நாங்க என்ன பண்றோம், ஒன்று சேர்த்து அதை இணைச்சு இது உள்ள கருத்துக்கள் அதுல இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். அதுலேயே சில கருத்துக்கள் முரண்பாடா இருக்கும், அதை கூட நாங்க ரிஜெக்ட் பண்றோம். அடுத்தது இன்னொன்று வாங்குவோம். அப்ப இப்படி எல்லாம் பார்த்துதான் உங்களுக்கு என்ன பண்றோம், நாங்க சொல்லி கொடுக்குறோம். அப்ப இந்த வேத புத்தகம் ஒரு சிஸ்டமேட்டிக்கா இல்லை, எல்லாமே கலந்து இருக்கிறது. புரியுதுங்களா? ஆமா, அது என்ன பண்ண, தேடி ஆராய்ந்து வாசிக்க வேண்டும். சரி, ஓகே. ஏன் வாசிக்கணும்னா தெசலோனிக்கேயர் பட்டணத்துல விசுவாசிகளும் அப்படிதான்.
இந்த சத்தியத்தை என்ன பண்றாங்க? சத்தியத்தை என்ன பண்றாங்க? கேட்கிறாங்க. தெசலோனிக்கே பட்டணத்து விசுவாசிகள் சத்தியத்தை என்ன பண்றாங்க? கேட்கிறாங்க. ஆனா பெராயா பட்டணத்து மக்கள் இருக்கிறாங்க. பெராயா என்ன பட்டணம்? பெராயாவுடைய திருச்சபையுடைய விசுவாசிகள் இந்த புத்தகத்தை என்ன பண்றாங்களாம்? ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்கிறார்கள். ஆராய்ச்சி பார்த்து தேடி வாசிக்கிறாங்க. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வசனங்கள் எங்க இருக்கு, நம்ம சுகத்துக்கு தேவையான வசனம் எங்க இருக்கு, நம்முடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ற வசனங்கள் எங்க இருக்கு, நம்ம கையின் பிரியாசத்துக்கு தேவையான வசனங்கள் எங்க இருக்கு, இதெல்லாம் தேடி ஆராய்ந்து பார்த்து அந்த வசனத்தை உள்ள ரிசீவ் பண்ணி அதை சொந்தமாக்கி வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றாங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏதோ உக்காந்து கேட்டுட்டு போறது கிடையாது. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்குங்க. எப்படி ஒரு விவசாயி ஒரு நிலத்துல பயிர் வைக்கிறான்னா முதலாவது என்ன பண்ணுவான்? நிலத்தை முதலாவது என்ன பண்ணுவான்? நிலத்தை பண்படுத்தும். உள்ள இருக்கிற களை தேவையில்லாதெல்லாம் என்ன பண்ணுவான்? ஃபர்ஸ்ட் புடிங்கி எரிஞ்சிருவான். நல்லா புரிஞ்சுங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப முக்கியமான அடிப்படை கோட்பாடு இது. அப்ப நம்ம மனதுக்குள்ள, நம்ம மனதம் நிலம், இந்த நிலத்துக்குள்ள பலவிதமான கலைகள் இருக்கிறது. பலவிதமான நிறைய தேவையில்லாத கோட்பாடுகள், தத்துவங்கள் நிறைந்திருக்கிறது. நிறைய தேவையில்லாத சம்பவங்கள் நிறைந்து நம்மளுடைய நிலம் என்கிற மனதுக்குள்ளே என்ன இருக்குது? ரொம்ப அப்படியே வளர்ந்து இருக்கிறது. அப்ப தேவையில்லாததை பிடிங்க என்ன பண்ணணும்? வெளியில போடணும். போட்டு எரிச்சிடணும். அவ்வளவுதான். அது எரிச்சிட்டு தேவையில்லாத நீங்க பிடிங்கிட்டு அப்புறம் அதுக்கு எனக்கு நிலத்தை பாருங்க எப்படி இருக்குமா? எப்படி இருக்கும்? ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் உங்களுடைய நிலம். இல்லை உங்க லேண்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நான் எப்படி இருக்கிறேன் பாரு இன்னைக்கு. இன்னைக்குதான் என் மனசு எப்படி இருக்கு? ரொம்ப அமைதியா இருக்கும். வெரி ஹாப்பினஸா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் நான். காரணம் என்ன? உங்களுக்கு தேவையில்லாததை நீங்க என்ன பண்ணிடுங்க? எல்லாத்தையும் பிடிங்க எடுத்து போட்டீங்க. போடணும். இது கிறிஸ்தவுடைய கோட்பாடுகள். இது இயேசுவே சொல்லி கொடுக்கிறார். விதைகளை பத்தி அருமையான ஊமை நீங்களாம் படிச்சிருப்பீங்க. ஒரே விதை தான், ஒரே குவாலிட்டி தான். ஆனா அந்த சீட்ஸ் நல்ல குவாலிட்டி, தரமான விதை தான். ஆனா 4 மனதிலே 4 லேண்ட்ல என்ன ஆகுது? அந்த விதைகள் விழுகுது. நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன்னா நாங்க சைக்காலஜி மெத்தட்ல உனக்கு எடுக்கிறோம். அப்பதான் ஈஸியா புரியும். நான் அது பிரகாரம் எடுத்தேன்னா உங்களுக்கு தூக்கம் வந்துடும். அப்புறம் என்ன வந்துடும்? ஆமா, தூக்கம் வந்துடும். தூக்கம் ஒரு ஆடும்போது அப்புறம் டீச்சருக்கு வேல்யூ இல்லாம ஆயிடும். அப்புறம் இன்னும் போர் அடிக்கிற டீச்சர் எது பாடம் நடத்திருக்கிறாரு நினைச்சுதான். அப்ப இந்த 4 ஒரே குவாலிட்டியான விதை தான். ஆனா 4 நிலங்கள்ல 4 மனசுலனா அந்த விதை விழுகிறது பாக்குறான். அந்த 4 பாருங்க ஒரே விதை தான், ஒரே குவாலிட்டி, ஒரே தரம். அதுல எந்த விதமான கலப்படம் கிடையாது. ஆனாலும் அந்த விதைகள் விழுகிற லேண்ட் பொறுத்து தான், இடம் பொறுத்து தான் அது பலன் கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க எல்லாரும் உட்காந்துக்கிறீங்க. உங்க லேண்ட் உங்களுக்கு தான் தெரியும். உங்க லேண்ட் என்கிற உங்க மனசு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தான். சரி, சில பேர் இங்க உட்காந்து இருக்கிறீங்க. சில பேர் உங்களுடைய சிந்தனைகள் எங்க இருக்குது? எங்கேயோ ஓடிட்டு இருக்குது. சில குடும்பத்தை குறிச்சு இருக்குது. சில பேர் வேலை குறிச்சு இருக்குது. ஐயோ நீங்க லீவ் போட்டு வந்தா நாளைக்கு அந்த ஜூப்ரேஜர் என்ன சொல்ல போறான்னு தெரியல, இல்ல திங்கக்கிழமை போனா என்ன ஆன போறான்னு தெரியல. இப்படி எல்லாம் பல கேள்விகள் குழப்பத்தோட இருக்கும் உங்களுக்கு. இந்த லேண்ட்ல நான் போயிட்டு நல்ல ஒரு சீட்ஸ், நல்ல ஒரு விதைய, நல்ல ஒரு வாத்திய விதைச்சா எப்படி இருக்கும்? இப்ப நீங்க தான் சொல்லணும் எப்படி இருக்கும். ரொம்ப கஷ்டம் இல்ல? அதுக்குதான் ஒரே லேண்டு பத்தி இயேசு சொல்லல, 4 விதமான லேண்டு தன்மைகளை பத்தி சொல்றார். ஒரே விதை தம்பா, நல்ல விதை தம்பா, விதையில எந்த விதமான கலப்படம் கிடையாது, எந்த இதுவும் கிடையாதுப்பா. நல்ல குவாலிட்டி பெஸ்டான சீட்ஸ் அது. ஆனா லேண்டு தான் எப்படி கிடையாது? லேண்ட் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. ஒரு பக்கம் கற்பாரியா இருக்குது, இன்னொரு பக்கம் வழி அருகே கிடக்குது, இன்னொரு பக்கம் முள்ளு கிடக்குது, இன்னொரு பக்கம் குட் லேண்டா இருக்கு. குட் லேண்ட்ல தான் நிறைய பிளெஸிங்க பாக்குறோம். அப்ப குட் லேண்ட் உங்களுடைய நல்ல மனது, நல்ல மனசானா நல்ல சத்தியங்களை, நல்ல வார்த்தைகளை உள்வாங்குங்க. நீ எழுதி வச்சுக்க. நான் சேலஞ்சா சொல்றேன். நல்ல வசனத்தை, நல்ல சத்தியத்தை நீங்க உள்வாங்கி அப்படியே பிராக்டிஸ் பண்ணுங்க. நிச்சயமா 100க்கு 100% உங்களுக்கு அப்படியே வேலை செய்யும். நான் நிறைய அனுபவிச்சிட்டோம். நேற்று கூட ஒரு ப்ரோக்ராம் போனோம். என் ஒய்ஃப் எங்கட பின்னாடி உட்காந்து சொல்லிட்டு வராங்க, ஏங்க இந்த ஊர் பொண்ணு ஒரு போலீஸா இருந்தாலே அந்த பொண்ணு எங்க இருக்கிறான்னு கேட்டாங்க. என்னம்மா தாமரம் வரும்போது உனக்கு அந்த பொண்ணு ஞாபகம் வருது அப்படின்னு கேட்டான். இல்லைங்க அந்த பொண்ணு ஞாபகம் வருது, ரொம்ப நாள் ஆச்சு அந்த பொண்ணு பார்த்து அப்படின்னாங்க. இங்கதாம்மா இருப்பா, தாம்பரத்துல தான் இருந்தா இப்ப எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி மாத்தி போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டே வந்தோம். அந்த ஃபங்க்ஷன்ல போய் அட்டன் பண்ண சாப்பிடுற இடத்துல நேரம் அந்த கவிதா போலீஸ் பாப்பா நிக்குது பாருங்க. அதுதான் சொல்றேன். அந்த எண்ணங்கள் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா, உடனே அது உங்களுக்கு என்ன ஆகுது?
பதில் கொடுக்குது. ஏன்னா உங்க மைண்ட் அந்த அளவுக்கு ஷார்ப்பா கொண்டு வரதுக்காக நான் பேசுறேன், வேற ஒண்ணும் கிடையாது. எந்த காரியம் இருந்தாலும் ஈஸியா உங்களால வின் பண்ண முடியலாம், புரியுதுங்களா நான் சொல்றது? ஆனா அந்த வசனத்தை 100% நீங்க நம்பணும், 100% நம்பணும். அது பாருங்க, அது போலதான் போய் பார்த்து அந்த பாப்பா வந்துச்சு, என்ன பார்த்தா அண்ணா எப்படின்னா இருக்கிற அப்படின்னு. நல்லா இருக்கிறேன் அம்மா, நல்லா இருக்கிறேன், எல்லாம் ஹஸ்பண்ட் எல்லாரையும் பார்த்துட்டு வரோம். பார்த்தா கடைசியில் அவன் பையன் தான் எங்க பக்கத்துல உட்காந்து, எங்களுக்கு தெரியாது. பாருங்க, அவங்க பையன் தான் எங்க பக்கத்துல உட்காந்து, என்னடா அம்மா நீ என்னடா, நானும் அந்த பையன் பக்கத்துல. சரி, இதே நம்ம ஊர் ஜனங்க பழகுது, முகலாம் பார்த்தா கொஞ்சம் அப்படியே அந்த விதை சீடெல்லாம் கொஞ்சம் அப்படியே இருக்குது பழகுது அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி என்ன ஊருப்பான்னு கேட்டான். அது வரைக்கும் அவங்க அம்மா நான் பார்க்கல. தம்பி என்ன ஊருப்பான்னு கேட்டான். அவன் பேக்கான்னு முயங்கிறான். அவன் எங்கேயோ பிறந்த வளர்ந்தா அவனுக்கு தெரியல, அவன் பாட்டி ஊரு தெரியல. அப்புறம் நம்ம இங்கிட்ட பேசி பார்த்தா அந்த அம்மா வந்துட்டாங்க. யாரு? அந்த தங்கச்சி வந்துருச்சு. அண்ணா எப்படி நாக்கிற அப்படிங்கன்னு அப்படின்னு பேசிடுச்சு. எத்தனை பிள்ளைங்க கேட்கும்போது பக்கத்துல இருக்கிறான் அவன் தான் என் பையன் அப்படின்னு. அப்படியே சொல்றதா நம்ம பாருமா, இப்ப நல்லா வளர்ந்துட்டு இருக்கிறானுங்க பசங்க. காரணம் என்ன? நம்ம என்ன நினைச்சிட்டு போறோமோ அந்த இடத்துல கடவுள் என்ன பண்றாரு, அது அப்படியே நம்மள டிஸ்பிளேல கொண்டு வந்து அப்படியே 100% நம்மளுக்கு என்ன பண்றாரு, அது ஆக்டிவேட் பண்றாரு கடவுள். அதே போலதான் வசனமும் அது போலதான். அப்ப 100 மடங்கு பலன் 100% கொடுக்கணும். உங்களுக்கு மனசு என்ன பண்ணும், தயார்படுறது. எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த கடைசிகள் அழிவுகளும் தெளிவான விளக்கங்களை நீங்க வந்து நிறைய பிரசங்கத்தை கேட்டு கேட்டு உள்ள இருக்கும் உங்களுக்குள்ள, புரியுதுங்களா? நிறைய பிரசங்க, ஏசு வருகிறார் வருகிறார், உன்னை ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவார் ஏசு, இப்படியாலும் சொல்லிக்கிறாங்க. தெரியுமா உனக்கு? இயேசு வருகை சபிமா இருக்கிறது. கர்த்தர் வந்தான்னு ஒண்ணு என்ன பண்ணுவாரு, எல்லாவற்றையும் ஆய்ச்சி போட்டுருவாரு, ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவாரு அப்படி இப்படின்னு சொன்னா ஜனங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்னும் ரொம்ப பயம் வரும். ஐயோ இயேசு வருவாரா, ஆட்சி போடுறார். இது மக்கள் மனதுல பயங்கரமா உள்ள ஒரு பெரிய மனதுல பெரிய குழப்பத்தை உண்டாகிடுச்சு. ஆனா வேதம் சொல்லுகிறது, இயேசு வரும்போது எப்படி இருக்குமா, ரொம்ப மகிழ்ச்சியோட இருப்பான். மணவாளன் வரும்போது மணவாட்டி எப்படி இருப்பாங்களா, மகிழ்ச்சியோட எதிர்பார்ப்பாங்க. ஐயோ என் மணவாளன் வருகிறான். ஒரு புருஷன் வரும்போதுன்னா மனைவி சும்மா வருப்பாங்க, ரொம்ப அலங்கரிச்சு நல்ல ட்ரெஸ் போட்டு நீட்டா பண்ணிக்கின்னு நல்ல லிப்ஸ்டிக் வச்சு சும்மா பூவெல்லாம் வச்சு சும்மா அழகா எப்படி இருப்பாங்க. இதான் குவாலிட்டி. நான் சொல்ல, பைபிளே சொல்லுது, நான் அப்புறமேட்டு எடுக்கிறேன், நான் உண்மையை எடுக்கிறேன். ஒரு மணவாளன் வரும்போது ஒரு மணவாட்டி எப்படி இருக்கணுமா, ரொம்ப டிப்டாப்பா இருக்கணும், ரொம்ப எக்ஸலண்டா இருக்கணும். அவர் பார்த்தோன்னா எப்படி இருக்கணும், யாருக்கு வேல்யூ அதுல? ஒரு மணவாட்டி இந்த உலகத்துல இவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கிறான்னா யாருக்கு வேல்யூ இருக்குது? மணவாளன். ஏன்னா புருஷன் நல்லா சம்பாதிக்கிறான்பா, நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறான், மனைவி நல்லா வச்சிருக்கிறான்றது அது காண்பிக்கிறது, புரியுதுங்களா? உலகத்துல புரியுதுங்களா நான் சொல்றது? ஒரு பெண்மணி நல்லா ரொம்ப அழகா பியூட்டியா போறாங்க, நல்லா சொல்றேன், தங்கம் எல்லாம் போட்டு போறாங்க. தங்கத்துக்கு நான் விரோதி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்குங்க. தங்கத்துக்கு வெள்ளிக்கு நான் விரோதி கிடையாது. ஏன்னா வேதம் போதிக்கிறது, வெள்ளியும் பொண்ணு யாருடையது? கர்த்தருடையது. என்னுடைய சொந்தமா போடுங்க, சந்தோஷப்படுங்க, நான் அதெல்லாம் விரோதி கிடையாது, ஏசே சொல்றாரு. ஆமா, முன்னே சொல்றேன். இதெல்லாம் இந்த சத்தியங்கள் எல்லாம் அந்த காலத்துல ரொம்ப மக்களுக்குள்ளே பெரிய விளைவுகள் உண்டாச்சு, புரியுதுங்களா? அதனால என்ன வசனம் இருக்குது, வசனத்தோட தான் நான் பேசுறோம். வெள்ளியும் பொண்ணு யாருடையது? தேவனுடையது. அப்ப தேவனுடைய நம்ம யாரா இருக்கிறோம்? பிள்ளையா இருக்கிறோம், சுதந்திரவாளியா இருக்கிறோம். அப்ப யார் நம்மளுக்கு சொந்தமா சொந்த கூடாதா? நம்ம சொந்தம் அனுபவிக்கிறது, வேற ஒருத்தன் அனுபவிச்சுட்டு போறான். விருப்பம் கிடையாது மக்களுக்கு. ஏன்னா அந்த காலத்துல போதனை இப்படி போதிச்சிட்டாங்க. உண்மையை சொல்றேன். ஏன் போதிச்சிட்டாங்கன்னா இதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, இதுக்கு ஒரு ஆய்வுகள் எடுத்தோம். ஏன்னா அந்த காலத்துல மிஷினரிமார்கள் வந்தாங்க, ஆங்கிலேயன்ஸ் வந்தாங்க. ஆங்கிலேயன்ஸ் வரும்போது என்ன பண்ணாங்க, நகை நட்டு அவங்க போட மாட்டாங்க. அவங்க அழகிய பிளைனா பார்த்தாலும் எப்படி இருப்பாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. ஏன்னா அவங்க கலரு அப்படிதான், புரியுதுங்களா? அவங்க வரும்போது மக்கள், நம்ம படிக்காத மக்கள், பாமர மக்கள் என்ன பண்ணாங்க, ஐயோ கிறிஸ்தவங்க எல்லாம் வந்தா என்ன பண்ணக்கூடாது, நகை போகக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது அப்படின்னு அவங்க மனதுக்குள்ளே இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் எழும்ப ஆரம்பிச்சு, இப்படிப்பட்ட விதைகள் போட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனாலதான் கிறிஸ்தவத்துல, அது பெந்தகோஸ்து உலகத்துல இதுதான் பெரிய பிரச்சனை ஆகி போச்சு இன்னைக்கு. உண்மையை சொல்றோம். இதெல்லாம் நான் நிறைய ஆய்வுகள் எடுத்து என் மூளை கசைக்கு எடுத்து கிறிஸ்தவத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்காக தான் நான் நிறைய ரொம்ப ரிஸ்க் எடுத்து படிச்சேன். நான் பெரிய வேத பண்டிதர் படிச்ச பாஸ்கர் தாஸ், எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்களே தெரியல. அற்புதமான ஒரு ஆய்வாளர். அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அவர் இதிகாசங்கள் நிறைய இதுல பெரிய ஆய்வாளர். அவர்கிட்ட நேரடியாக போய் படிச்சேன் நான். எனக்கு அப்பதான் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சது. அப்ப காரணம் என்னன்னா, அப்ப அந்த காலகட்டத்துல வேதத்தை இப்படி போதிச்சதுனால மக்களுக்குள்ளே அதை பத்தி ஒரு நாட்டம் கிடையாது. எதுக்கு இந்த உலகம் தான் அழிய போகுது, எதுக்கு இதெல்லாம் நம்ம வாங்கணுமா போகணுமா அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். ஆனா உங்களெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறோம். சிலர் அணிந்து கொண்டு இருக்கிறீர்கள், ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். நல்லா இருங்க, கடவுளுடைய பிள்ளைங்க நீங்களாம். யாரு? கடவுளுடைய பிள்ளைங்க, சந்தோஷமா இருங்க. அதெல்லாம் ஒண்ணு ஒரு பெரிய இதுவே கிடையாது. ஆனா உங்க மனதுக்குள்ள கடவுளுக்கு இடம் கொடுக்காம ஆக்கக்கூடாது. இதுதான் பெரிய விளைவுகள், புரியுதா? நீங்க போடுற ஆடைகளோ, நீங்க போடுற தங்கமோ, நீங்க போடுற வெள்ளியிலோ கடவுள் இது கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க.
ஆனா கடவுளுக்கு உள்ள மனதிலேயே முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறீங்க பாத்தீங்களா, அதுலதான் பிரச்சனை. புரியுதுங்களா நான் சொல்றது? ஆமா. ஏன்னா இந்த சத்தியங்கள் யார் ஃபாலோ பண்றோம்னா, லுத்தரன் ஃபாலோ பண்ணிக்கிறான், ரோமன் கத்தோலிக் ஃபாலோ பண்ணிட்டாங்க, சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் ஃபாலோ பண்றாங்க, சிஎஸ்லயும் ஃபாலோ பண்றாங்க. ஆனா இடையில வந்து பெந்தகோஸ்ட் ஆயிடுச்சு, இது முற்றிலுமா மாறுபாட்ட தன்மையா மாறிடுச்சு. அதுக்காக பாஸ்டர் நான் போடாம இருக்கிறேன் அப்படின்னு நீங்க, அது உங்களுடைய டெடிகேட், அதனால நான் உங்களை தலையிட மாட்டேன் தயவு செய்து, ஓகேங்களா? ஆமா, இது உங்களுடைய பிரதிஷ்டை, அது உங்களுடைய விருப்பம், தயவு செய்து நீங்களை தலையிட மாட்டேன் நான். ஏன்னா கடவுள் அதாவது உங்களுக்கு என்ன சொன்னாரு அது நீங்க செய்யுங்க. நான் சத்தியத்தை தான் நான் போதிச்சுட்டு இருக்கிறோம், புரியுதுங்களா? அதுக்காக ஏசாஸ் பாஸ்டர் வந்துட்டாரு இப்படி எல்லாம் சொல்லிட்டான்னு ஒரு பெரிய என்ன பண்ணிடாதீங்க, பேனர் போட்டு கொல்லிவிடாதீங்க. இது உங்களுடைய டெடிகேட், அதனால உங்க விஷயத்த நான் தலையிட மாட்டேன். ஆனா வேதம் என்ன போதிக்கிறேன்னா, தங்கத்துக்கு கடவுள் விரோதி கிடையாது, வெள்ளிக்கு கடவுள் விரோதி கிடையாது. இது எல்லாமே கடவுள் நமக்காக கொடுத்தது. இந்த உலகத்துல நாம் ஆசீர்வாதமா இருப்பதற்காக தேவன் கொடுத்தது, அது அனுபவிக்க தேவன் கொடுத்தார். இந்த சத்தியத்தை, இந்த உணர்வு பெந்தகோஸ்து ஆவிக்குரிய உலகத்துல இது மறைத்து வைத்து விட்டார்கள். அதனாலதான் இன்னைக்கு ரொம்ப இதுவாகி போச்சு. ஆனா எங்க வீட்டுல கூட பல குழப்பங்கள் உண்டாச்சு. எங்க வீட்டுல கூட என் அண்ணி 2 மரங்கு போட மாட்டாங்க. ஆனா நான் சத்தியத்தை கத்தது என் பொண்டாட்டி போட வச்சிட்டேன் நான். நெகைய போடு, ஒண்ணு தப்பு நல்ல சைனை போடு, மோந்திரம் போடு. கடவுளுடைய கிருபை நேரம் ஒண்ணுல ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்களுடைய அக்காவை கூப்பிட்டு ஒரு 1.5 சவரம் வளையல் வாங்கி கொடுத்து அனுப்புனாங்க. எனக்கு ஒரு மோந்திரம் வாங்கினா உங்க வீட்டுக்காருக்கு நான் மோந்திரம் வாங்கி கொடுக்கணும் கூட ரொம்ப நாள் ஆசையா இருந்தது தெரியும். நீ உங்க வீட்டுக்காரர் வாங்கிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் போனேன் நான். பாருங்க கடவுள் பாருங்க எப்படியெல்லாம் பாருங்க. நான் விரும்பல, அவங்க மனசுல எனக்கு கடவுள் போடுறது மோந்திரம் போட்டு அவரு விரும்பிக்கிறாரு, நான் எது விரும்பல. ஆனாலும் கடவுள் பாருங்க கட்சியில பாருங்க கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு 1.5 சவரம் என்ன பண்ணிட்டாங்க, வலையில எனக்கு ஒரு மோந்திரம் வாங்கி போட்டாங்க. இதெல்லாம் பாருங்க கடவுள் செய்கிற காரியம், ஏன்னா இது தேவன் விரும்புகிறார் இதெல்லாம், புரியுதுங்களா? இது ஆவிக்குரிய உலகத்துல இப்படி எல்லாம் பண்ணி விட்டுட்டு போனதால தான் இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடறாங்க. ஏன் இதுல பெரிய மைனஸ்னா நல்லா புரிஞ்சுங்க. ஏன் இதை பத்தி நான் போதிக்கிறேன்னா, இன்னைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வதற்கு இது ஒரு தடையா இருக்குது. ஏன்னா இது நம்ம கலாச்சாரம் வேற, தமிழ் கலாச்சாரம் வேற. தமிழிய கலாச்சாரத்துல மக்கள் வாழ்ற அவங்களுடைய எல்லா நடவடிக்கைகள், பல ஒழுங்குமுறைகள், ஒழுக்கு, இதெல்லாம் நெறிகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. எல்லோரும் அரவணைக்கிறது, புரியுதுங்களா? உறவுகள் கூட நம்ம என்ன பண்றோம், அரவணைக்கிறோம், யாரும் இது பண்ணல. ஒரு கல்யாணம்னா என்ன பண்ணிடுறாங்க, எல்லாம் ஓடி வந்து 1 வாரத்துக்கு முன்னே வேலை செய்வாங்க. எல்லாம் கல்யாணம்னா 1 வாரத்துக்கு முன்னே வந்து தங்கிடுவாங்க. பெரியம்மா, சித்தப்பா, மாமா, அம்மா எல்லாம் வீட்டுல வந்துடுவாங்க. கல்யாண வீடு போல இருக்கும், அப்பதான் கல்யாண வீடு போல இருக்கும். இப்போ ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா வீட்டுல கல்யாணம் பண்றதுக்கு எங்கதான் பண்றோம், நம்ம மண்டபத்துல பண்றோம். அங்க போய் சந்திக்க வேண்டியதாக்குது, அங்க போய் மீட் பண்ண வேண்டியது. அங்க பாருங்க, அப்ப எல்லாமே மாறி போச்சு. இப்போ காரணம் என்னன்னா, நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தினுடைய சில காரியங்களை நம்ம பார்க்கறோம். அதுக்காக வெள்ளி பொண்ணு வந்து கத்தருடையது, அது அவருக்கு சொந்தமான ஒரு பிள்ளை நம்ம அனுபவிக்கணும், புரியுதுங்களா? அதெல்லாம் வந்து எதுவும் தவறு கிடையாது. சரி, ஏன் இந்த 2வது வருகை குறித்து நம்ம அதிகமா அங்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், தேவன் வரும்போது இந்த சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கிறதுனால இன்னைக்கு என்ன பண்றாங்க, உலகம் அழிய போகுது, உலகம் அழிய போகுது, உலகம் அழிய போகுதுன்னு தான் என்ன பண்றாங்க, சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நிச்சயமா உலகம் அழிய போதா அப்படின்னு ஒருத்தங்க என்ன பண்றாங்க, இன்னைக்கு மெஜாரிட்டி காமிக்கிறாங்க. சரி, சில காரியங்களை எழுதுறேன், எழுதிங்க. மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். ஒன்னாவது வசனம் வாசிங்க. நல்லா புரிஞ்சுங்க, 1 செகண்ட் ப்ளீஸ் லிசன். இது அற்புதமான ஒரு சத்தியம். இப்பதான் நம்ம பாடத்துக்குள்ள போறோம், அதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன். ஏன்னா உங்க மனதில் இருக்கிற கலைகளெல்லாம் என்ன பண்ணும், வெளியில கொண்டு போய் போட்டாதான் அந்த சத்தியம் உங்களுக்குள்ள நுழையும். நல்லா புரிஞ்சுங்க. இங்க ரொம்ப அற்புதமா சொல்றாரு 21ஆம் அதிகாரத்துல. அவர் போதும். இயேசு முத இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் ஒரு ஊழியத்துக்கு பாதையில வரும்போது முதலாவது எருசலேமுடைய பயணம். ஜெருசலேம் எங்க? 21ஆம் அதிகாரம் தான் ஸ்டார்ட் ஆகுது.
அவர் எருசலேமுக்கு உள்ள போறாரு. உள்ள போகும்போது சீஷர் நோக்கி சொல்றாரு, எதிரா இருக்க கிராமத்துக்கு போய் என்ன பண்ணுங்க, ஒரு கழுதிய எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? ஒரு கழுதி என்ன பண்ணாரு? காண்பிருக்க பாப்பீங்க. அது என்ன பண்ணுங்க? ஏசு முத கேட்கிறாரு, அதெல்லாம் அவித்து என்ன பண்ணுங்க, என்கிட்ட கொண்டு வாருங்க. ஏன்னா ஏசு எங்க போறாரு? எருசலேம் நகரம். இது ஏற்கனவே பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஏசு 21ஆம் அதிகாரத்துல எங்க போறாரு? நல்லா புரிஞ்சுங்க, எங்க போறாரு? இது ஒரு முக்கியமான பகுதி. எருசலேம் போறாரு. 21ஆம் அதிகாரத்துல எருசலேம் போறாரு. உள்ள போய் என்னென்ன நடக்குது, என்னென்ன உள்ள நடக்குதுன்னு பாக்குறான். 21ஆம் அதிகாரத்துல என்னென்ன சம்பவத்தை பாக்குறோம். ஏன்னா 24ஆம் அதிகாரம், ஏன்னா நிறைய பேர் பிரபலமா போதிக்கிறாங்களே, இயேசு வருகையும் போது இப்படியெல்லாம் அழிவு வரும், அது வரும், இது வரும் சொல்றாங்களே. ராஜ்யங்களை யுத்தம், சண்டைகள், கொள்ள நோய்கள், இப்படியெல்லாம் பஞ்சம், பட்டினி எல்லாம் வரும்னு சொல்றாங்களே. 24ஆம் அதிகாரம், இந்த 24ஆம் அதிகாரம் மொட்டையா படிச்சா மொட்டையா தான் பிரசங்கம் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த 24ஆம் அதிகாரத்து ஆரம்பம் எங்கன்னா 21ஆம் அதிகாரம். 21ஆம் அதிகாரம் தான் தொடங்குறாரு. ஏசு எங்க போறாரு? எது மேல போறாரு? கழுது மேல போறாரு. உள்ள போன உடனே என்ன நடக்குதாங்க? 21ஆம் அதிகாரத்துல என்ன சம்பவம் நடக்குது? ஆலயத்துக்கு போறாரு. எருசலேம் என்ன பண்றாரு? கழுது மேல போய் எங்க நேரா போறாரு? ஆலயத்துல போறாரு. ஆலயத்துல போன உடனே ஆலயத்துல என்ன பண்ணுகிறாங்க? ஆலயத்துல என்ன பண்றாங்க? வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுங்க. இயேசு முத ஒரு கேஸ ட்ரீட்மெண்ட் பண்றாரு. என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்களா? வியாபாரம் பண்ணிக்கிறாங்க. என்ன விற்கிறாங்க? வியாபாரம். பொறா வித்துன்னு, அங்க வித்துன்னு, இது பண்ணி அதை பண்ணிக்கணும். தேவனுடைய ஆலயத்தை சுற்றி இது நடக்குது. நல்லா புரிஞ்சுங்க. தேவனுடைய ஆலயத்திலே இதெல்லாம் நடக்குது. அப்ப இயேசுக்குள்ள இருந்த பக்தி வைராக்கியம், ஏன்னா பழைய ஏற்பாடு இருக்கிறது. இது போல வருவாரு, அவருடைய பக்தி வைராக்கியத்தை காட்டுவார்னா ஆலயத்துல என்ன இருக்கணும் சொல்லுங்க? ஆலயத்துல என்ன இருக்கணும்? தேவ மகிமை இருக்கணும். ஆலயத்துல தேவ பிரசன்னம் இருக்கணும். ஆலயத்துல தேவனுடைய வார்த்தை இருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. ஆலயத்துக்குள்ள தான் இருக்கணும். ஆனா ஆலயத்துல என்னதான் நடக்குது? வியாபாரங்கள் நடக்குது. புறா விற்கிறது, காய்கறி விற்கிறது, எல்லா புரோக்கர்களும் எங்க தாங்கிறானுங்க? ஆலயத்தை சுற்றிலும் ஆலயத்திலுக்குள்ள இருக்கிறான். இதுதான் இயேசு பாக்குறாரு. பார்த்து என்ன பண்றாரு? சாட்டி எடுத்து அடிக்கிறார். கோபம் வந்து பக்தி வைராக்கியத்தினுடைய கோபம். அது சும்மா அவனை அடிக்கணுன்றது கிடையாது, பக்தி வைராக்கியத்தின் கோபம். ஏண்டா என் ஆலயத்தை, தேவனுடைய ஆலயத்துக்குள்ள இந்த ஆலயத்துல புறா வைத்துக்கின்னு வியாபாரம் பண்ணிக்கிறீங்களா? இது கடவுள் வாசம் பண்ற இடம், அவருடைய மகிமை பாக்குற இடம், கடவுளுடைய வார்த்தை கேட்கிற இடத்துல வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? கோபப்பட்டு என்ன பண்ணாரு? சாட்டு இடத்தெல்லாம் அடிச்சு வெறுத்து விட்டுட்டாரு. 21ஆம் அதிகாரத்துல இதெல்லாம் நடக்குது. புரியுது நான் சொல்றது? 21ஆம் அதிகாரத்துல இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்குது. அப்படியே வாசிக்கும் அதுல கொஞ்சம். 21ஆம் அதிகாரத்துல என்னுடைய வீடு பாருங்க, அங்க ரொம்ப அழகா போதிக்கிறாரு. என்னுடைய வீடு என்ன வீடு? பிரேயர் ஹவுஸ். இது என்ன பண்ணிட்டீங்க? கல்லர் குகை. கல்லர்னா என்ன? எல்லா திருட்டுத்தனமெல்லாம் எங்க நடக்குது? சபைக்குள்ளதான் நடக்குது. நல்லா தெளிவா புரிஞ்சுங்க. எல்லா திருட்டுத்தனம் எங்க நடக்குது? சபைக்குள்ளதான் நடக்குது. ஏன்டா என்னுடைய வீடு இப்படி இருக்கிற இடத்த இப்படி பண்ணிட்டீங்களாடா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? இங்க கேக்குறாரு. இப்ப என்ன சொல்றான்னு பாருங்க. பாசிங்க. சரி, அங்க ஆலயத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு? சொகத்தெல்லாம் கொடுக்கிறாரு, போறாரு. 43வது வசனம் வாசிங்க. 21:43. சரி, தேவனுடைய ராஜ்யம் யாரிடத்தில் நீக்கப்படுகிறது சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய ராஜ்யம். நான் ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கிறோம். புறஜாதிகள். யார் இடத்துல நீக்கப்படுகிறது? இப்ப சொல்லுங்க. ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அங்க சொல்றாரு. மீன் அந்த வசனத்தை வாசிங்க. உங்களிடத்தில்னா யார்கிட்ட பேசுகிறார் இயேசு? இஸ்ரவேல் யூதர்கிட்ட பேசுகிறாரு. இஸ்ரவேல் தான் யூதர்கள். புரியுதுங்களா? நம்ம கிட்ட பேசுகிறாரா?
நல்லா புரிஞ்சுங்க, சத்தியத்தை தெளிவா புரிஞ்சுங்க. இங்க ரொம்ப அற்புதமான ஒரு சத்தியம். இயேசு யாரு கூட டீல் பண்றான்னு பாருங்க. அப்ப இயேசு இந்த இடத்துல வரும்போது ஆலயத்தை பத்தி தான் பேசியிருக்கிறாரு. ஆலயத்துக்குள்ள இந்த சம்பவம்லாம் நடக்குது. எருசலேமுக்குள்ளே இது நடக்குது. எருசலேமு அவுட்ல இந்த சம்பவம்லாம் நடக்கல, பேசலாம். நல்லா புரிஞ்சுங்க. யூதர்கிட்ட பேசுகிறார், அவங்களுடைய மக்கள்கிட்ட பேசுகிறார். இந்த ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு ரெண்டாவது ஆப்ஷன்ல யார் இருக்கிறது? அதுக்கேற்ற கனிகள். ஏன்னா நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்கடா. தேவனுடைய மகிமை காணும், தேவ பிரசன்னம் காணும், தேவ வார்த்தை கிடையாது. சபையில என்னென்ன வித்து பேரம் பேசிட்டு உக்காந்துக்கிறீங்களேடா அப்படின்னு சொல்லும் போது ஏசு சொல்றார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு என்ன பண்ண போகுது? நீக்கப்பட போகுது. இவங்க நீக்கி யார்கிட்ட கொடுக்க போறாரு? ஏன்னா இப்ப அடுத்த ஆப்ஷன் வச்சுட்டாரு நமக்கு. புறஜாதிகளாகி நீங்களும் நானும் தான் யாரு? இந்த குரூப்ல இருக்கிறோம். நம்ம எல்லாருமே இந்த குரூப்ல இருக்கிறோம். இப்ப இவங்க கிட்ட போனா என்ன பண்ணுவாங்க? நிச்சயமா 100% கனிகள் கொடுப்பாங்க. உடனே என்னை ஏத்துக்குவாங்க, என்னுடைய மகிமையை பார்ப்பாங்க, என் பிரசனத்தை அவங்க உணர்வார்கள். அப்ப புறஜாதியாகி அந்த குரூப் தான் யாரு? நீங்களும் நானும் இந்த குரூப். புரியுதுங்களா? அப்ப இங்க சொல்லிட்டு வராரு, எல்லாம் ஆலயத்தை பத்தி அங்க பேசிட்டு வர. நல்லா புரிஞ்சுங்க. வாசிங்க, வாசிமா, வாசிங்க. இல்ல நீ வாசிங்க. இல்ல வர இங்க வாசிங்க. 40 வாசிங்க. 40 வாசிங்க. போதும். இப்ப நல்லா புரிஞ்சுங்க. ஏசு யாருக்கு தான் பேசுகிறாரு? இப்ப நல்லா புரிஞ்சுங்க. யாருக்கு தான் பேசுறாரு? பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள், இவங்கிட்ட தான் பேசுகிறாரு. நல்லா புரிஞ்சுங்க. இந்த பாடத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுங்க. ஏசு யாரை டீல் பண்றாரு பாருங்க. இப்ப அவங்க கிட்ட தான் பேச. பிரதான ஆட்கள், ஆசாரியர்கள், பாஸ்டர்மாருங்க, போதகர்கள், பிஷப் மாருங்க, அவர்கிட்ட தான் பேசுகிறார். பிரதான ஆசாரியங்கிட்ட பேசுகிறாங்க. வேத பாரகர்கள், வேதத்தை பார்க்காம போதிக்க கூடதான் யாரு? வேத பாரகர்கள், பரிசேயர்கள். இவங்க கிட்ட தான் இயேசு போதிச்சுக்கிறார். என்ன போதிச்சுக்கிறாரு? ஒரு நாள் வரப்போகுது, கவிழ போகுது, இதெல்லாம் சொல்லி கொஞ்சம் எச்சரிப்பையும் பேசி வராரு. வாசிங்க. யார பாருங்க, இது சொன்ன உடனே பாருங்க என்ன ஒரு ரியாக்ஷன் என்ன நடக்குது பாருங்க. வாசிங்க தொடர்ந்து வாசிங்க அந்த பகுதி. போதும் பாருங்க. கல்யாண விருந்துக்காக ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க? இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா பிரதானமா சொல்ல போனா முக்கியமானவங்களை மட்டும் தான் என்ன பண்ணிக்கிறாரு? இன்வைட் பண்ணிருக்கிறாரு. எல்லாரும் இன்வைட் பண்ணல. ஆனா யார? யூதர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து யூத குலத்துல பிறந்தாரு, யூத ஜனங்களுக்காக வந்தாரு. வந்து யூதர்களை இன்வைட் பண்றாரு. ஆனா இவங்க என்ன பண்ணல? வரல. யாரு வரல? இந்த யூதர்கள் வரல. நல்லா புரிஞ்சுங்க. யூதர்கள் வரல. என்னென்ன பாயிண்ட் சொல்றான் பாருங்க. சரி, இப்ப முக்கியமா சொந்தக்காரங்களுக்கு பத்திரிக்கை வச்சு இன்வைட் பண்ணாரு. யாரும் வரல. சொந்தக்காரங்க யாரும் வரல. இப்ப ஒரு பிளான் எடுத்துட்டாரு. ஆனா சாப்பாடு வேஸ்ட் ஆயிடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாரு. புதுசா ஒரு என்ன பண்றாரு? இப்ப சொல்றாரு, இப்ப எல்லாரும் யார் இருப்பான்னு ஒரு லிஸ்ட் சொல்றாரு. இப்ப வாசிங்க. அழைக்கப்பட்ட என்ன பண்ணிட்டாங்க? அசட்டை பண்ணிட்டாங்க. பாருங்க, ஒருத்தர் ரீசன் சொல்றான். இப்பதான் புதுசா வயல்வெளி வாங்கிக்கிறான், நான் வியாபாரம் பண்ண போறேன், அது பண்ண இது பண்ண போறேன், வரமாட்டேன்ட்டான். ஒன்னு ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறான்றான். இப்பதான் நான் புது கல்யாணம் மாப்பிள்ள, இப்ப எப்படி நான் வர முடியாங்க அப்படின்ட்டான். ஒரு ரீசன் சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா அங்க பாருங்க, அந்த பிளானிங் கொஞ்சம் சேஞ்ச் பண்றாரு. வாசிங்க அப்படியே தொடர்ந்து.
ம் ம் ஆ ம் ஆ ஆ ம் பாருங்க, வழிகளிலே காணப்படுகிற யாவரும் யாரா இருந்தாலும் என்ன பண்ணுங்க, எல்லாம் இட்டுன்னு வாங்க. இப்ப ராஜா வந்து சேஞ்ச் பண்ணிட்டாரு, ஏன்னா அவனுக்கு வரல. படுபாவிங்க எல்லாம் பத்திரிக்கை வச்சு அது வச்சு வரப்போன ஒருத்தன் கூட வரல. இப்ப வந்து இவனுங்க வரல. யாரு வரல? அதே அதே சேம் கான்வெர்ஸ் இவனுங்க வரல. இப்ப யார் தான் வராங்க? இதே குரூப் தான் வராங்க, புறஜாதிகள் வர்றாங்க. இப்ப வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்க? ஆ ம் 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 போதும் போதும் போதும், இப்ப போதும், அது மட்டும் போதும். அப்ப வந்தாங்க 21ஆம் அதிகாரத்துல இயேசு இதெல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு வராரு. ஏன்னா அவங்கள பத்தி தான் பேசி வராரு. அந்த இடத்துல நம்மளை பத்தி எல்லாம் இதை பேசல. நல்லா புரிஞ்சுக்குங்க. 21ஆம் அதிகாரத்துல ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்றாரு. அப்ப பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் எருசலேம் தேவாலயத்துல வரும்போது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் என்பதை இங்க தெளிவா சொல்றாரு. அதே 22ஆம் அதிகாரத்துல வராருன்னா அங்க பாருங்க, அப்படியே ஒவ்வொரு அதிகாரமா சும்மா ஷார்ட்டா உங்களுக்கு கொடுக்குறோம். 22ஆம் அதிகாரத்துல 22ஆம் அதிகாரம் அங்க என்ன சொல்றாருன்னா, இங்கேயும் ஒரு கல்யாணத்தை பத்தி ஊமையை சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு? கல்யாண ஊமை பத்தி தான் இங்கேயும் சொல்றாரு. இங்கேயும் அழைக்கப்பட்டவர்கள், இங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க, அழைக்கிறார்கள், ஆனாலும் வரல. வராததுனால என்ன ஆயிடுச்சு? ஆ ஆமா. இப்ப ஏன் அங்க இயேசு இதை பத்தி போதிக்கிறார்னா, இயேசுடைய வருகைக்கு முன்பதாகவே யூதர்களுக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். ஆனா அந்த யூதர்களுக்கு இயேசு ஏற்றுக்கொள்ள மனதில்லை. ஏன்னா அவன் யோசேப்பு மகன், தச்ச மகன், இவன் எப்படி நான் கடவுளா நம்புறதுன்றது யூதர்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தது. இயேசு கிறிஸ்து குறிச்சு நம்புறதுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி யாருக்குள்ள இருந்தது? யூதர்களுக்கு இருந்தது. ஆமா, அவங்களுக்கு இருந்தது. ஏன்னா அவன் தச்ச மகனாச்சே, யோசேப்பு மரியாளாச்சே, இவங்க எப்படி ஒரு கடவுளா மாற முடியும்? ஆனா இவங்க எல்லாம் எதை நம்பிட்டு இருந்தா, கடவுள்னா அவர் பெரிய குதிரையில வருவாரு, பெரிய சிங்காசனத்துல வந்து உட்காருவாரு, அப்படிதான் இவங்க வந்து லிட்டரலா நினைச்சுக்கிறாங்க. ஆனா தேவனுடைய ராஜ்யம் ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம், ஒரு ஸ்பிரிச்சுவலா இவங்க பார்க்கல, லிட்டரலா பாக்குறாங்க. அந்த லிட்டரா பாக்குறதுனால தான் யூதருக்குள்ள பெரிய குழப்பம் உண்டாயிடுச்சு. அதனாலதான் இயேசு என்ன பண்ணாங்க, கொலை செய்யறதுக்கு என்ன பண்ணானுங்க, வகை தேடுறான். இயேசுவே வகை தேடுறான். என்னடா அவன் வித்தியாசமா சொல்லிட்டு இருக்கிறான். இப்ப வகை தேடுறான். பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆயக்காரர்கள், இவங்கெல்லாம் ஒரு பெரிய டீமுங்க. இவங்க இந்த டீமுங்கெல்லாம் வந்து இயேசு என்ன பண்ணுவாங்க, எப்ப பார்த்தாலும் குருட்டு கேள்வி கேட்பானுங்க. குற்றம் கண்டுபிடிக்கணும், எந்த இடத்துல அவரை கவுக்கணும் அப்படின்ற ஒரு தீவிரவாதிகள் யாரு? இந்த வேத பாரகர்கள், பரிசேயர்கள், ஆயக்காரர்கள், இவங்களாம் ஒரு பெரிய டீமா இருக்கிறாங்க அவங்க. ஆனா இயேசு ரொம்ப அற்புதமா என்ன பண்றாரு, ஒவ்வொருக்கும் பதில் கொடுத்துட்டு வர்றாரு. 22ஆம் அதிகாரத்துல அதை சொல்றாரு. 23ஆம் அதிகாரம் இங்கே ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு நடக்குது. 23ஆம் அதிகாரம் 48வது வசனம் வாசிங்க. 48 வாசிங்க. 39 சாரி 21 48 நினைக்கிறோம். வாசி. 22 இருக்குல்ல. உங்கள் வீடு பாழாக்கப்படும். சரி, உங்க வீடு என்ன படம்? பாழாக்கப்படும். அவர் சொல்றாரு, நீங்க இந்த எருசலேம் தேவாலயத்தையே நம்பிட்டு இருக்கிறீங்களே, இதுதான் உங்களுக்கு உலகம், இதுவே நீங்க நம்பிட்டு இருக்கலாம். ஆனா இந்த வீடு என்ன பண்ணுமா? பாழாக்கப்படும் சொல்றாரு. இதுதான் முதல் சகல ஜனங்கள் ஜாக வீடு அப்படி இப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், இது வீடுன்றாரு. ஆனா இவங்க செய்யற அட்டுழியத்துக்கு, அநியாயத்தை பார்த்தா ரொம்ப எப்படி இருக்கு, தேவனுக்கு விரோதமா செயல்படுறதுனால இந்த வீடு பாழாக்கப்படும், ஒரு நாள் இது இடிக்கப்படும், ஒரு நாள் வரப்போகுதுன்றாரு. அப்போ ஒரு சின்னதா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு வர்றாரு. 21ஆம் அதிகாரத்துல கழுது மேல ஏறி உள்ள வந்து ஆலயத்தெல்லாம் பார்த்து இதெல்லாம் பார்த்து சரி பண்ணி ஒருத்தர் போதிச்சுட்டு வராரு. போதிச்சுட்டு வரும்போது என்ன பண்றாருன்னா, 24ஆம் அதிகாரத்துல இப்ப ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப 24ஆம் அதிகாரம் 1 வாசிங்க, நான் சொல்லி உங்களுக்கு இது பண்றேன், முடிச்சிடறேன். இப்ப பாருங்க, இப்ப 21ஆம் அதிகாரத்துல என்ன பண்ணாரு, தெய்வாலயத்துக்கு. இப்ப நல்லா புரிஞ்சுதா உங்களுக்கு? நல்லா கவனமா கேளுங்க. 21ஆம் அதிகாரத்துல இயேசு எங்க போனாரு?
உள்ள போனாரு, உள்ள போய் இவ்வளவு சமம் உள்ள நடக்குது. அதுதான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லி கொடுத்தேன். இந்த 3 அதிகாரமும் வீட்டுல போய் படிச்சுட்டு வரணும் அடுத்த கிளாஸுக்கு. ஓகேவா? அப்பதான் புரியுதா உங்களுக்கு ஹோம்ஒர்க். 21, 23, 24 4 அதிகாரமும் நீங்க என்ன பண்ண படிச்சுட்டு வரணும். அப்பதான் உங்களுக்கு விளங்கும். அப்ப 21ஆம் அதிகாரத்துல உள்ள தேவாலயத்துக்கு எருசலேமுக்குள்ள வந்தவர் வந்து எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு 24ஆம் அதிகாரத்துல இப்ப என்ன பண்றாரு? எங்க வெளியில வராரு? ஆலயத்தை விட்டு வெளியில வராரு. புரியுதுங்களா நான் சொல்றது? இப்ப வெளியில வந்த உடனே இப்ப பாருங்க, நல்லா கவனமா கேளுங்க. யாருடைய சீஷர்கள்? இயேசுடைய சீஷர்கள். பாருங்க, இப்ப பாக்குறாரு இயேசு இப்படி எல்லாம் போயிட்டு வந்தாரு. இது பாழாக்கப்படும், இடிக்கப்படும், ஒரு கல்லின் மேல் கல் என்ன பண்ணுது? இடிக்கப்படலாம் சொல்லிட்டு போறாரு. உள்ள பகிரங்கமா பேசுறாரு. இதெல்லாம் இடிக்கும், ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு 24ஆம் அதிகாரத்துல வெளியில வராரு. வெளியே வந்தோன்னு சீஷர்கள் ஒண்ணு பாக்குறாங்க. ஆண்டவரே, என் பில்டிங் அங்க சர்ச்சை பாருன்னு கேக்குறாரு. சீஷர்கள் சொல்றாங்க, இந்த ஆலயத்தை பாருங்க எப்படி அழகா இருக்கு. இவ்வளோ என்ன சொல்ற லைட்ஸ் எல்லாம் போட்டு சும்மா இது சொல்லுவாங்களே, வீடு குடித்தனம் போனா எப்படி இருக்கு, வெளியில லைட்டு போடுவாங்களே, சீரியல் பல்பு போல போட்டு அவ்வளோ அழகா இருக்கு இந்த ஆலயம் பாருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த வசனம் வாசிங்களா மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. 24:1 வாசிங்க. தேவாலயத்தினுடைய கட்டட பில்டிங்க பார்க்க யாருக்கு காண்பிக்கிறாங்க? இப்ப இயேசுக்கு காண்பிக்கிறாங்க. இந்த பில்டிங் எப்படி இருக்கு பாரு. இயேசுவே சீசர்கள் பேசுறாங்க, கடவுளே இந்த பில்டிங் கட்டடங்கள் எப்படி இருக்கு பாரு. எவ்வளவு உயர்ந்த கட்டடம், எவ்வளவு பெரிய பெரிய கட்டடம், எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு மாளிகையா இருக்குது, எவ்வளவு லைட் இருக்கு. அப்படியே பார்க்க சொல்ற என்ன பண்றாங்க சீஷர்கள்? ஆர்வத்தை தூண்டுகிறார்கள். ஆனா இயேசு என்ன சொல்றாரு? இப்ப சொல்றாரு இயேசு யாரை நோக்கி? இப்ப சொல்லுங்க, இயேசு யாரை நோக்கி? சீஷர்களை நோக்கி. இப்படி சொன்னா யாரு சும்மா விடுவாங்க? இப்ப நான் வந்துட்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நம்ம பிஷப் ஐயா ஏதோ ஒரு ஊர்ல சர்ச்சை கட்டிக்கிறாரு, பெரிய சர்ச்சை கட்டி வராரு. நம்ம பாக்கியநாதன் ஐயா பிஷப் ஐயா ஒரு பெரிய சர்ச்சை கட்ட நம்ம பிரசங்கம் பண்ண போறோம். போயிட்டு பார்த்துட்டு இது ஒரு நாள் இடிஞ்சு போன்னு சொன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க? அதுதான் இங்க நடக்குது. இவங்க சீசர்லாம் காமிக்கிறான் ஏசு கிட்ட, இந்த பில்டிங்கை பாரு, கட்டடங்களை பாரு, இவ்வளவு அழகா இருக்கு, இவ்வளவு பெருசா கட்டி இருக்கிறாங்க. பார்க்கும்போது ஏசுன்னா பதில் சொல்லணும், ஆமா ரொம்ப அழகா தான்ப்பா கட்டிக்கிற, சூப்பரா இருக்குதுப்பா அப்படின்னு சொன்னா இவங்க சந்தோஷப்படுவானுங்க. ஏசு எதிர்மறையா பேசுறாரு. என்ன பேசுறாரு? ஒரு கல்லின் மேல் இப்படி சொன்னா எப்படி இருக்கு உங்களுக்கு? பைபிள் தான் நம்ம பத்தி பேசுறோம். எப்படி இருக்கும்? இல்ல சீஷர்கள் எப்படி இருக்கும்? என்னடா போய் போய் இவர்கிட்ட போய் சொன்னமே, வேற எவனடா சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்குது, அழகா இருக்குன்னு சொல்லுவோம். இவரு கட்சியில சொல்லிட்டாரு, மொத்தத்துல என்ன பண்ணிட்டாரு? முற்றுப்புள்ளியா வச்சிட்டாரு. இது ஒரு என்ன பண்ணிட்டாரு? முற்றுப்புள்ளியா வச்சிட்டாரு. இது இடிக்கப்பட்டு போன்னு சொன்னோன்னா எப்படி இருக்கு அவங்களுக்கு? எவ்வளவு பணத்தை செலவு பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு உழைப்பு செலவு பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு வைராக்கியமா இன்ட்ரெஸ்டா எடுத்து சொத்தெல்லாம் வித்து கூட என்ன பண்ணிருப்பாங்க, காணிக்கைய கொடுத்துருப்பாங்க, கட்டி இருப்பாங்க. ஆனா ஈஸியா இவர் வந்து ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படின்னு சொன்னதுனால இப்ப மீண்டும் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்படி சொன்னதுனால அவங்களுக்கு ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் என்னடா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி பாருங்க. பின்பு அவனா யாரு? இயேசு. இப்ப போய் சொல்லிட்டு போயிட்டாரு, மேல போய் உக்காண்டாரு, மலையில போய் கொஞ்சம் கூலா விருப்பம் உக்காடுறாரு. ஆனா இவனுங்களுக்கு என்ன பண்ண முடியல, கூலா நிக்க முடியல, மனசே கூலா கேட்கல. இவனுக்குள்ள ஒரு பெரிய ஃபயரா எரியுது இவனுக்குள்ள. என்ன அந்த மனுஷன் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இவர் மட்டும் சொல்லிட்டு போய் அழகா போய் மலையில போய் உக்காண்டாரு, சைலண்டா ஜாலியா உக்காண்டாரு. ஆனா இவங்களால உட்கார முடியல. இதுக்கு பதில் நான் கேட்டுதான் ஆகணும், இவர் சொல்லிதான் ஆகணும். ஏன்னா இடிக்கப்படும் சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாரு. அதுக்கு பின்பு இயேசு ஒலிமலையில போயிட்டு பாருங்க, இப்ப தனியா போய் மீட் பண்றாங்க சீஷர்கள். அவரிடத்துல தனித்து வந்து அப்பா இது இங்கதான் பாயிண்ட் வருது. இப்ப அவர் சொல்றாங்க, நல்லா புரிஞ்சுங்க. இயேசு கிட்ட யாரு கேக்குறது?
சீஷர்கள் கேட்குறாங்க, நீ சொல்லிட்டு வந்துட்டீங்க, ஆனால் எங்களால் தூங்க முடியல, எங்களால் உட்கார முடியல, உங்களை எப்படியாவது சந்திச்சு உங்களை கேட்டு போகலாம், நாங்கள் தன்னிச்சையாக வந்திருக்கிறோம், வந்து மீட் பண்ணுறாங்க, இது எப்போ நடக்கும் அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா அவங்களால பொறுக்க முடியலையே, இது எப்போ சொன்னால் அதுக்குள்ளே நம்ம காப்பாற்றிடலாம், இல்லை ஏதாவது ஒரு என்ன பண்ணலாம், ஒரு ஐடியா போட்டு ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறானுங்க. என்ன பண்ண முடியல. இது வேற சொல்லிட்டாரு, இது எப்போ நடக்குன்றாரு, உலகத்தின், இது சொல்லுங்க வாசிங்க என்ன, இது நீங்க சொல்லிட்டு போயிடுங்க, இதுக்கு அடையாளம் என்னன்னு கேக்குறாங்க. இதுக்கு என்ன அடையாளம், இது சொல்லிட்டீங்கன்னா நாங்க அதுக்கேற்ற போல என்ன பண்ணலாம், தயாரா இருக்கலான்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க, உலகத்தின்ன்ற வேர்டு வரும்போது இந்த ஒட்டுமொத்த யூனிவர்சல் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, இதுல தான் நிறைய பிளஸ், இதுல தான் எல்லாருக்கும் மைனஸ் பாயிண்ட். உலகத்தின் முடிவுக்கும் வருகைக்கும் என்ன அடையாளம் என்ற இந்த 2 பாயிண்ட் தான் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல தலைகீழ புரட்டி போட்டுக்குது. வேற ஒண்ணும் கிடையாது. இந்த உலகம் என்றது ஒட்டுமொத்த யூனிவர்சல் கிடையாது. உலகம் என்பது என்ன தெரியுமா, தேவனுடைய ஆணை தான் அவங்களுக்கு உலகம். நல்லா புரிஞ்சுங்க, யாருக்கு உலகம், இஸ்ரவேல் யூதர்களுக்கு தேவனுடைய ஆணை தான் இது உலகம். ஏன்னா தேவனுடைய ஆசரிப்பு முறை அங்கதான் இருக்குது, தேவனை ஆராதிக்கிறது அங்கதான் இருக்குது, எல்லாமே அங்கதான் அவங்களுக்கு ஆசீர்வாதங்கள்லாம் தேவனுடைய ஆணையத்தில் தான் இருக்குது. அதுதான் அவர்களுக்கு உலகம். நல்லா புரிஞ்சுங்க, இந்த உலகம் கிடையாது. இதுலதான் கிறிஸ்தவ உலகத்துல பிரசங்க நிறைய தப்பா போறது காரணமே இதுதான். இப்ப ஒரு உதாரணம் வச்சுக்கோங்க, நல்ல கணவன் மனைவி இருக்கிறாங்க, இப்படி சொன்ன இன்னும் நல்லா புரியும். நான் முடிச்சிடறேன் கரெக்டா ஒரு 10 நிமிஷம், ஓகேங்களா? ஆமா, நல்ல கணவன் மனைவி ரொம்ப ரொம்ப நேசிக்க கூடியவங்க. மனைவி இறந்துட்டாங்க, புருஷன் ரொம்ப கஷ்டப்படுகிறாரு. ஒரு நண்பர் போய் மீட் பண்றாரு. மீட் பண்ணும்போது சொல்றாரு, என் உலகமே, என் உலகமே, சொல்லுங்களா, நம்ம நாட்டு பாஷையில் தான் பேசுறான். என் உலகமே நீங்க தானா, என் உலகமே போயிடுச்சு. என் உலகமே போயிடுச்சு. ரியல் வேர்டு அது, உண்மை அதுதான். புருஷன்மார் அனைவருக்கும் யார் தான் உலகம், மனைவி தான் உலகம். இதுதான் ரியல். மனைவிமாருக்கு யார் உலகம், புருஷன்கள் உலகம். இதுதான் உண்மையான சத்தியங்கள். எல்லாமே அவங்க தான். எனக்கு ஒரு காலத்துல நான் துன்மார்க்கம் வாழ்ந்தான், என்னை சரிப்படுத்தி நல்லப்படுத்தி என்ன இந்த அளவுக்கு சமுதாயத்துல வாழ வைக்கிறாங்கன்னா யாரு, என் மனைவி. அதே போல நானும் பெண்கள் அப்படியே ஆப்போசிட்டா எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரே டைரக்ஷன்ல பேசினா மட்டும்தான் ஆயிடாது, வருத்தப்படுற சூழ்நிலை வர 2 பக்கமும் இருக்கு. அப்ப பாருங்க, இவர் கேக்குறாங்க, அவர் சொல்றாரு, என் உலகமே, மனைவி இறந்ததுனால சொல்றாரு, என் உலகமே போயிடுச்சுப்பா. ஏன்னா அதுதான் என் உலகம், அதுதான் என் வாழ்க்கை. அந்த உலகத்தை தான் இங்க சொல்றாரு. புரியுதா நான் சொல்றது? ஒட்டுமொத்த யூனிவர்சல் கிடையாது. இந்த உலகம் அழிய போன்றதை பத்தி பேசலங்க, எருசலேமுடைய ஆலயத்தை பத்தி அங்க பேசிட்டு வர்றாரு. அதுதான் ரொம்ப தெளிவா சொல்றாரு. நீங்க வந்திருக்கிறீங்களே, உங்களுடைய வருகை, இப்ப வந்துக்கிறீங்களே, தாயின் வயிற்றுல பிறந்து வந்துக்கிறீங்களே, யோசேப்பு மகனா இருக்கிறீங்களே, மரியாளுடைய மகனா இருக்கிறீங்களே, இந்த வருகைக்கு என்ன அடையாளம், அதுதான் அங்க தெளிவா கேட்கிறாரு. வசனத்தை ரொம்ப அதுதான் தெளிவா படிக்கணும்ன்றது. 24ஆம் அதிகாரத்தை மொட்டையா படிச்சுட்டா மொட்டையா தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ இந்த உலகம் அழிய போகுது, இந்த உலகம் அழிய போகுதுன்னு சொல்லி எல்லோரும் சொல்ற போல தான் சொல்லிட்டு இருப்போம் நம்ம. புரியுதுங்களா? அப்ப உலகம் என்பது அது தேவனுடைய எருசலேமுடைய ஆலயம். எப்படி சொன்னா புரியும்? எருசலேமுடைய ஆலயம் தான் யாருக்கு உலகம், ஒட்டுமொத்த யூதர்களுக்கு உலகம். புரியுதுங்களா? இன்னும் நான் தெளிவா சொல்றேன், இன்னும் உங்களுக்கு புரியுது சொல்றேன். இப்ப நம்ம தலைமைச் செயலகம் இருக்குன்னு வச்சுக்க, தலைமைச் செயலகம், இந்த தலைமைச் செயலகம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு எது, அதுதான் ஹெட் குவார்டர்ஸ். அங்கிருந்து தான் மக்களுக்கு நன்மையான திட்டங்கள் எங்கிருந்து போகுது, அங்கிருந்து தான் மக்களுக்கு போகுது. ஆசீர்வாதம் எல்லாம் எங்கிருந்து போகுது, தலைமைச் செயலகத்துக்கு தான் போகுது. மக்களுக்கு நல்ல நன்மையான முடிவுகள் எடுக்கிற இடம் எது, தலைமைச் செயலகம். புரியுதுங்களா நான் சொல்றது? அப்ப அங்கிருந்து தான் எல்லா சட்ட திட்டங்களும் எங்க போகுது, மக்களுக்கு தமிழகம் முழுவதும் போகிற இடம். அப்ப இந்த தலைமைச் செயலகமே போயிடுச்சு, நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ என் தலையே போயிடுச்சுடா சொல்லலையா? அந்த பாஷையில அந்த பாணியில தான் இது எழுதப்படுது. அது லிட்டரா பேட் பின்னோட நம்ம படிக்கணும். அது அப்பதான் நம்மளுக்கு புரியும். இந்த எழுத்தாளர் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். மத்தேயு எழுதுவர் யாரு, அவர் ஒரு யூதர். நல்லா புரிஞ்சுங்க, மத்தேயு யாரு, அவர் யூதர். அப்ப யூத முறைப்படி அவர் பின்னணியில இருந்து நம்ம படிச்சாதான் நம்மளுக்கு புரியும். நம்ம பின்னணியில இருந்து படிச்சா நம்ம என்ன பண்ணுவோம், அதை தப்பா படிப்போம் நம்ம. அதுக்காக தான் அவங்க பின்னணியில ஒரு லெட்டர் எழுதுறாங்க, ஒரு காதல் கடிதம் எழுதுறான்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு காதலன் எழுதுறான், காதலிக்கு எழுதுறான், உன்னை பார்க்காம இருக்க முடியல, உன்னை பேசாம இருக்க முடியும், இப்படி எல்லாம் எழுதுறான். அந்த பின்னணி பார்த்தா எப்படி இருக்கும்? அதே பின்னணியில அந்த பொண்ணு படிச்சு பார்த்தா, ஆமா பாமா ஒரு அனாதை பழகுது, அம்மா இருக்கணும், அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பழகுது, கரெக்டு தான், பேசாம இருக்கணும், நம்மளாவது பேசலாம்.
பாவம் எனக்கு யாரும் இல்லை, நான் கண்டிப்பா ஆமா அவன் யாரும் இல்லை ஏற்கனவே சொல்லிட்டான், அம்மா இல்லை சொந்த பந்தம் இல்லை எல்லாம் நீயே தான் இருக்கிற. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்ன அந்த பின்னணி எப்படி இருக்குது அவளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. அப்ப எல்லாமே நம்ம தான் அவனுக்கு எல்லாமேன்ற ஒரு முடிவுக்குள்ள வந்துடுது. புரியுதுங்களா? அப்ப பின்னணி ரொம்ப முக்கியமானது. ஒரு கடிதம் எழுதுறாங்கன்னா அந்த பின்னணி ரொம்ப முக்கியமானது. அப்ப மேத்யூ ரொம்ப அற்புதமா எழுதுறாரு. நம்ம 3 ஆசிரியர்களை பார்க்க போறோம், மேத்யூ, மார்க்கு, லூக்கா. இதெல்லாம் இந்த அலசி பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கும். ஏன்னா ஒரே ஆசிரியர் பார்த்தா உங்களுக்கு என்ன கிடைக்காது. ஆமா, இவர் வந்து உலகத்தின் முடிவுக்கும் வருகைக்கும் அடையாளன்றார். யாரு? மேத்யூ எழுதுறாரு. ஆனா லூக்கா என்ன எழுதுறன்னு பார்க்கணும். இதோட கொஞ்சம் டிஃப்ரெண்டா எழுதுவார் அவர். புரியுதுங்களா? அதெல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். புரியுது நான் சொல்றது? அதுக்கு தான் நான் சொல்லிட்டோம், கடைசிகள் அழிவுகளும் தெளிவான விளக்கங்கள். புரியுது நான் சொல்றது? அப்ப ஒட்டுமொத்த மக்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொண்டு போற இடம் தலைமைச் செயலாகும். அதுதான் நம்முடைய எதிர்காலம். புரியுதுங்களா? அதுவே இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியும். அதுதான் யூதர்களுக்கு, ஒட்டுமொத்த யூதர்களுக்கு உலகம் எதுனா தேவனுடைய ஆலயம், எருசலேமுடைய ஆலயம். அங்கிருந்து தேவனுடைய சட்ட திட்டங்கள், தேவனுடைய நியாயதிகள் எல்லாம் ஆசீர்வாதம் அங்கதான் வருது. ஏன்னா மக்கள் ஆலயத்துக்கு ஏன் வர்றாங்க? கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு தான் எல்லாம் ஓடி வரோம். ஏன்னா அதுதான் நம்முடைய உலகம். புரியுதுங்களா? அப்ப இந்த உலகத்தை அதுதாங்க சொல்றான், உலகத்தின் முடிவுக்கும் உங்களுடைய வருகைக்கும் அடையாளம் என்ன ஒரு கேள்விக்குறியில வந்து நிறுத்துறாங்க. என்ன நிறுத்துறாரு? கேள்விக்குறியில வந்து. கேள்விக்குறி இருக்குதா இல்லையாங்க? கேள்வி அதெல்லாம் நான் பார்ப்பேன். கேள்விக்குறி இருக்கும், ஃபுல் ஸ்டாப் இருக்கும், ஆச்சரியக்குறி எல்லாத்தையும் நான் பார்ப்பேன் கொஞ்சம். அதுல அந்த குறியிலே நம்ம நிறைய காரியம் தெரிஞ்சுக்கலாம். இங்க கேள்விக்குறியில வந்து நிறுத்திக்கிறார். சரி, இதுக்கு என்ன பதில் கிடைக்கின்றது ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடறேன். அடுத்த பாடத்துல இன்னும் தெளிவான விளக்கம் விரிவா பார்க்கலாம். ஓகே, வாசிக்க. முதலாவது ஒண்ணு சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? முதலாவது என்ன பண்ணுங்க, வஞ்சியாதபடி பி கேர்ஃபுல், எச்சரிக்கையாருன்ட்டாரு. இதெல்லாம் நடக்கும். வாழை ஒரு நாளைக்கு என்ன பண்ண போகுது? தரம் மட்டுமே இடிக்க போகுது, கண்டிப்பா இடிக்க போகுது. தெளிவா சொல்லிட்டாரு இயேசு. தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட போது, ஒரு நாள் வரப்போது. இது கிபி 33 இயேசு பேசுறாரு. இந்த வார்த்தை எப்ப பேசுறாரு? கிபி 30 to 33 பேசுகிறாரு. இன்னைக்கு பிராக்ல எழுதிக்கங்க. இந்த 21 24 வரைக்கும் போட்டு பிராக்ல கிபி 30 33 வரைக்கும் இதுக்குள்ள அடங்கின செய்தி தான் இது. இயேசு சொல்றார் எப்படி இருக்கணுமா? வஞ்சியாதபடி எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு இயேசு இங்க போதிக்கிறார். சரி, அப்ப யூதர்களுடைய நம்பிக்கை என்ன? தேவனுடைய ஆலயம், அவங்களுடைய எதிர்காலம் அதுதான், அவங்களுடைய நம்பிக்கை அதுதான், அவங்களுடைய பாரம்பரியம் அதுதான். இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு மகிமையா இருக்கிற அந்த ஆலயம் அவங்களுக்கு தான். ஆனா இந்த ஆலயத்தை குறிச்சுதான் இயேசுங்க என்ன பண்றாரு? ரொம்ப தெளிவா சொல்றாரு. என்ன அழிய போகுது, எப்படி அழிய போகுதுன்றதுதான் இந்த 24ஆம் அதிகாரத்துல தெளிவா போதிக்கிறார். உலகத்தின் வரும்போது எந்த உலகம் வராதிங்க, நீங்க ஒட்டுமொத்த யூனிவர்சல் கொண்டு எடுத்துக்காதீங்க. புரியுதுங்களா? அதுல நீங்க எழுதிங்க, ஒரு இது கூட எழுதிங்க, ஜெருசலேம் தேவாலயம் உலகத்தின் முடிவுன்றது ஆலயத்தை எருசலேம் ஆலயம் போட்டுக்கும், பிரைக்ல போட்டுக்கும். அதுதான் உங்களுக்கு உலகம். பிராக்ல எருசலேம் ஆலயம் போட்டு பிராக் போட்டுங்க, அதுதான் உங்களுக்கு உலகம். ஏன் நம்ம பசங்களே சொல்றான், காலை பத்தியே என் உலகமே வருதுறான்றான், இல்லைன்னா என் உலகமே போயிடுச்சுன்றான். பாருங்க இந்த பாஷை எந்த அளவுக்கு பயன்பாட்டில் இருக்குது பாரு. இன்னைக்கு இருக்குது, உலகத்துல இருக்குதா இல்லையா? உலகத்து இந்த வார்த்தை உலகத்துல பயன்பாடு இருக்குதா இல்லையா? அன்னைக்கு இருக்கிற அதே பயன்பாட்டுல இருக்குது. யூதருடைய கலாச்சாரம் நம்ம ஃபாலோ பண்ணி வரோம், நம்மளுக்கே தெரியல. நான் எடுத்து சொன்னா உங்களுக்கு புரியும். யூதருடைய கலாச்சாரம் நம்ம ஃபாலோ பண்றோம், தமிழர்கள் ஆகிய நம்ம இதுல பிரபலமா ஓடிட்டு இருக்குது. அது ரொம்ப முக்கியமா பிரபலம்னா சாப்பிடும்போது எப்படி சாப்பிடக்கூடாதான்? இல்ல இது சொல்லுங்க பார்க்கலாம். அது சாப்பிடும்போது சாப்பிடணும் வாய் திறப்பாங்க தான். கையை தட்டு கிளாப் பண்ணுங்க, கையை கை விட்டு சாப்பிடணும்.
இது யூதருடைய கலாச்சாரம். அதெல்லாம் உண்மைதான். கை கழுவி சாப்பிட்டு யூதருடைய கலாச்சாரம். அது நிறைய யூத கலாச்சார புத்தகங்களை போய் படிச்சு பாரு, ரொம்ப அற்புதமா இருக்கும். அதுல சொல்ல போனா பாதி இது நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம். நிறைய இருக்குது யூத கலாச்சாரத்தை நம்ம பண்றோம். ஏன்னா அந்த யூதர்களுக்கு வரும்போது சத்தியத்தை பரப்பும் போது நிறைய டிசிப்ளின் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் எல்லா நாடுகளும் இந்த யூத கலாச்சாரத்துடைய பயன்பாட்டுல எல்லாருக்கும் அது பரவணுது. புரியுதுங்களா? ஆமா. கையை கழுவிட்டு சாப்பிடணும். கையை கழுவாம சாப்பிடவே கூடாது. ஆமா, இது ரொம்ப மெயின். ஒருவேளை நீங்களும் கை கழுவாம சாப்பிடுறீங்கன்னு நினைக்கிறோம். சோத்திரம் ஆண்டவரே. அப்பா நல்ல வெளிப்பாடு கொடுத்துக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. சோத்திரம். சாரி, நீங்க எல்லாம் நல்லவர்கள். சும்மா ஒரு காமெடிக்காக சொன்னோம், தப்பா எடுத்துக்காதீங்க. புரியுதுங்களா? கை கழுவிட்டு சாப்பிடணும். அது யூத கலாச்சாரத்துல முக்கியமா பங்கு. புரியுதுங்களா? அதே போல இன்னொரு கலாச்சாரம், ஒரே நிமிஷத்துல முடிச்சிடறோம். யூத கலாச்சாரத்துல ஜபம் ஒண்ணு பண்ணுவாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு ஜபம் பண்ணுவாங்க. ஆனா அது நம்ம பண்றதில்ல. ஆனா சிலர் பண்றாங்க. அது கத்துக்கொண்டும் பண்றாங்க. அது கிடையாது. அதெல்லாம் கிடையாது. பரம் பண்றதெல்லாம் கிடையாது. நாத்துமாவேன்றாரு அவரு. முக்காடை அதெல்லாம் இருக்குது. அது சிஸ்டெல்லாம் இருக்குது. முக்காடெல்லாம் இருக்குது. சரி, ஓகே, நானே சொல்லிடுறேன். ஆள்தான் முடிச்சிடறான். வாழ வயது இன்னும் வயசு கேட்குறாங்க அம்மா. இன்னும் 30 வயசுல வேணும். ஜாம் பண்ணுங்க. உண்மைதான். ரொம்ப நல்லது. சந்தோஷப்படுறோம். வரவேற்கிறேன். கண்டிப்பா. இல்லை, இந்த வசனமும் சொல்றது நல்லதுதான். வாழ வயது திரும்ப வரணும் அவங்க எதிர்பார்த்துக்கிறாங்க. இன்னும் நிறைய ஊழியத்தை செய்வதற்கு. ரொம்ப வெரி ஹாப்பி. இன்னும் அவங்க ஜாம் பண்ணுவோன்னா, அவங்க லாஸ்டா தூங்கும்போது, இது இன்னைக்கு யூத கலாச்சாரத்துல நடைமுறையில் இருக்குது. அதை காட்டிலும் அவங்க சொல்லுவாங்க, பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நைட்ல தூங்குறதுக்கு முன்னாடி 1 நிமிஷம் 2 நிமிஷமே சரி குடும்பமா கூட உட்காந்து ஜெபிப்பாங்க. என்னன்னா, ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் எங்களை அற்புதமா நீங்க என்ன பண்ணுங்க, தேங்க்ஸ் கிவிங். அவங்க கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கு தேங்க்ஸ் கிவிங். ரொம்ப அற்புதமா நீங்க காத்தீங்க. இந்த ஆவி, இந்த ஆத்மா, இந்த சரீரம் எல்லாம் உங்ககிட்ட நாங்க என்ன பண்றோம், சமர்ப்பிக்கிறோம். ஆனா இது காலையில எங்களுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷா எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எவ்ரி நைட் அவங்க ஜெபிப்பாங்களாம். யூத கலாச்சாரத்துல இது ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் அது. ஏன்னா நாள் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், நிறைய வேலைகளை செய்யறோம், போயிட்டு வந்தோம். ஆனாலும் எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்மா, எங்களுடைய சரீரத்தை நம்முடைய சமூகத்துல நாங்க என்ன பண்றோம், ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபிப்பாங்க. ஏன் ஒப்படைக்கிறோன்னா, ஒரு வேளை நாளைக்கு ஏந்திரிக்க முடியாம இருந்தா அந்த ஆவி எங்க போயிடுச்சான். அந்த நம்பிக்கை யார்கிட்ட இருந்தது, யூதர்கள் கிட்ட இருந்தது. இதுக்குதான் இந்த ஜபத்தை வந்து எல்லா யூதர்களும் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். புரியுதுங்களா? ஆனா இன்றைக்கு நம்ம சிலர் இதெல்லாம் ஜெபிக்கிறாங்க. சிலர் தெரியல, ஆனா சொன்ன பிறகு எல்லாருக்கும் சில பேருக்கு தெரியும். சிலர் ஜெபிக்கிறாங்க. ஏன்னா ஜெபம் பண்ணும்போது கடைசியில் முடிவு நன்றி சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கடவுள்கிட்ட நம்முடைய இதை அர்ப்பணம் செய்யறாங்க. அதெல்லாம் நல்ல ஒரு ஜெபங்கள் யூதர்கள். சரி, ஓகே. அப்ப இந்த கடைசிகள் அழிவுகள், இந்த உலகம் அழியுமா அழியாதா என்பதை குறித்து இன்னும் தெளிவான நம்ம என்ன பண்ண போறோம், இன்னும் ஆராய்ந்து பார்க்க போறோம். ஏன்னா நீங்க நினைக்கலாம், என்ன அப்ப பிரதர் இதுல நிறைய லிஸ்ட் எல்லாம் சொல்லிக்கிறாங்களே, பஞ்சம் வரும், நாடுகளுக்கு சண்டை வர இப்பெல்லாம் வந்துருக்குதே அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி எல்லாருக்கும் எழுப்பலாம். நிறைய நியூஸும் பார்த்துருப்பீங்க. உலகம் அழிய போது அதை போது நிறைய கேட்டுருக்கு. ஆனா வேதம் நம்மளுக்கு என்ன தெளிவான பதில் கொடுக்கின்றதை நம்ம பார்க்க போறோம் அடுத்த பாடத்துல. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏன் இயேசு சொல்லிட்டு வராரு, புரியுதுங்களா? பஞ்சம் வரும், கொள்ள நோய் வரும், அப்புறம் என்ன வரும், நாடுகளுக்குள்ள சண்டைகள் வரும், அப்புறம் இதெல்லாம் ஏன் வரும்னு ஏன் சொல்றாரு, இடிக்கப்பட்டு போகும்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை முடிச்சிருந்தா முடிஞ்சு போச்சு கதை. சரி, அதோட போயிட்டு இருப்பானுங்க அவனுங்க. ஆனா இவனுக்கு வேற ஒரு எக்ஸ்ட்ரா வேற கேள்வி கேட்கறான். இதெல்லாம் சொல்றீங்களே, இது எப்ப வரும், அது அடையாளத்தை சொல்றேன்னு கேட்கும் போதான், அடையாளம்னு வாலண்டியர் கேட்கும் போது அடையாளத்தை சொல்றாரு இயேசு. என்னென்ன அடையாளம், நான் சொன்ன இந்த அடையாளத்தெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. இது எதுக்கு அடையாளத்தை சொல்றாரு, ஒட்டுமொத்த உலகத்தை அழிவுக்கு அடையாளத்தை சொல்றாரா, இல்ல எருசலேமுடைய அழிவுக்குரிய அடையாளத்தை சொல்றாரா? இதை குறித்து நம்ம அடுத்த பாடத்துல ரொம்ப தெளிவான கண்ணோட்டத்தோட பார்க்கலாம். ஓகேங்களா? காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.